ஹல்லேலூயா. இந்த மாலை நேரத்திலும் கர்த்தருடைய சன்னிதானத்தில் வந்து அவரை உயர்த்தி ஆராதிக்கும்படியாய் கர்த்தர் கொடுத்த பெரிதான பாக்கியத்துக்காக கர்த்தரை துதிக்கிறேன். ஹல்லேலூயா. உண்மையாகவே கர்த்தர் இந்த மாலை நேரத்திலும் நம் நடுவில் பெரிய காரியத்தை செய்ய போகிறார். நாம் விசுவாசத்தோடு தாகத்தோடு இருக்கும்போது உண்மையாகவே அவர் நம் நடுவில் பெரிய காரியத்தை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. ஒரு தெலுங்கு பாடலை பாடின பிறகு அன்பு சகோதரி தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்து கொள்வார்கள். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆராதனா ஸ்துதி ஆராதனா ஆராதனா நீக்கே ஆராதனா நீக்கே స్తుతి ఆరాధన నీకే ఆరాధన స్తుతి ఆరాధన ఆరాధన నీకే ఆరాధన స్తుతి ఆరాధన ఆరాధన నీకే ఆరాధన నీకే ఆరాధనా నీకే ఆరాధనా నీకే స్తుతి ఆరాధనా నీకే మన్నాను కురిపించినావు బండ నుండి నీలిచ్చినావు మన్నాను కురిపించినావు బండ నుండి నీలిచ్చినావు యెహోవా ఈరే చూచుకొనుచు యెహోవా ఈరే చూచుకొనుచు సర్వము సమకూర్చును ఆరాధన నీకే స్తుతే ఆరాధన నీకే ఆరాధన స్తుతి ఆరాధన ఆరాధన నీకే ఆరాధన స్తుతి ఆరాధన ఆరాధన నీకే ఆరాధన నీకే ఆరాధన నీకే పూర్ణ మనసుతో ఆరాధింతుం పూర్ణ బలముతో ప్రేమించదం ఆరాధన ఆరాధన స్తుతి ఆరాధన 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 ఎబినేసరే ఎబినేసరే ఇంతవరకు
உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 இயேசுவே ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே, ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தன் நீரே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. உன்னதரே ஜீசஸ் ஓரி அல்லேலூயா 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 அல்லேலூயா. கண்களும் மூடி வண்ணமாக ஓ பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய மகிமையான பிரசன்னம் ஓ நீரே பரிசுத்தர் ஆண்டவரே. ஊரி மனதர புஷபலதரதா. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இசையா 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 ఇసయ్యా. నీవే నా జీవం తండ్రి, నీవే నా ప్రాణము ప్రభువా. మీరు తప్ప మాకెవరు లేదు తండ్రి. నీ నామాన్ని ఘనపరుస్తున్నాము. ఓరి వరదరద శందరబ యేసయ్యా యేసయ్యా యేసయ్యా. ఆరాధనా 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 நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பூமிக்கு அஸ்திபாரம் போட்ட தெய்வம் நீர் ஒருவர் ஆண்டவரே. வானும் சிங்காசன பூமி பாதபடி ஆண்டவரே, உடைய பாதபடியிலிருந்து உடைய நாமத்தை உயர்த்தும்படியாய் ஆண்டவர் இந்த மாலை நேரத்தில் கொடுத்த கிருபைக்காக நன்றி. Oh, thank you, Holy Spirit. We praise you, Lord. Oh, hallelujah, hallelujah. ஆண்டவரே, நாங்கள் உம்மோடு ஏகமாய் மாறட்டும் ஆண்டவரே. உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றவர்களாய் எங்களை மாற்றும். கொஞ்ச கால உலகத்துக்காக உலக ரீதியான காரியத்தில் ஓடிக்கொண்டிருக்கிற எத்தனையோ மக்கள் அழிவை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். உன்னதமான மகிமையின் ஆண்டவரே சிங்காசனத்தை, உன்னதமான மகிமையின் ஆசீர்வாதத்தை, உன்னதமான மகிமையின் இடத்தை பெற்றுக் கொள்ளுகிற பிள்ளைகளாக நீங்களை மாற்ற வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஹalleluya hallelujah. ஓரி பரதர புஷதர துரி கதரபா నములో రేయు పగలు వేచియుందును రాజాని భవనములో రేయు పగలు వేచియుందును నీ
నిన్ను స్తుతించు ఆరాధింతుదన్ నన్ చింతలు మరచెదను నిన్ను స్తుతించి ఆరాధింతుదన్ చింతలు మరచెదను ఆరాధనా ఆరాధనా అబ్బా తండ్రి నీకేనయ్యా ఆరాధనా ఆరాధనా అబ్బా తండ్రి నీకేనయ్యా నీ భవనములో రేయు పగలు వేచియుందును యేసు రాజా నీ భవనములో రేయు పగలు వేచియుందును నిన్ను స్తుతించి ఆరాధింతు மறந்திருப்பே உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே எல்லா துயரம் மறைந்திருப்பே ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு நாம் எல்லாரும் சொல்லுவோம் அப்பாவை பார்த்து ஆண்டவரே ஆராதனை உள்ளத்தின் ஆழத்தந்து ஆண்டவரே உம்முடைய சன்னிதானத்தில் நாங்கள் உயர்த்துமை நாங்கள் ஆராதனை செய்கிறோம் மால நேரத்தில் இந்த மகிமையான பிரசனத்தை உயர்த்தி ஆராதனை செய்கிறோம் ஜீசஸ் ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு ஹல்லேலூயா ஹல்லேலூயா Hallelujah.
செயல்களிலே வல்லவரே ஆராதனை ஆராதனை. இந்த மாதம் மோதும் கண்மணி போல பாதுகாத்தவர். செயல்களிலே வல்லவரே ஆராதனை ஆராதனை. ஓசன்னா உன்னத தேவனே. ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. கண்மணி போ காப்பவரே ஆராதனை ஆராதனை. சிறகு போல அவரே ஆராதனை ஆராதனை. சிறகுகளால் மூடுபவரே ஆராதனை ஆராதனை. ஓசன்னா. பார்த்து ஆண்டவரே, உன்னத தேவனே, உடைய சிறகுகளாக எங்களை மூடிக்கொண்டு கண்மணி போல பாதுகாத்த தெய்வம், உம்மை நாங்கள் உள்ளத்தினால் ஆராதனை செய்கிறோம். கரங்களை தட்டி கண்மணி போல பாதுகாத்தவரே, இம்மற்றோ தேவனே, எபனேஸ்வரே, இனியும் நடத்த தெய்வமே, மகிழ்ச்சியோடு கரந்தட்டி உள்ளத்தினால் தந்து. Lord, we give you thanks to God. Release of thanksgiving to you, Lord Jesus. நெஞ்சிலே எங்களை அழைத்துக் கொண்டு நேசக்கரம் எங்களை ஒவ்வொரு நாளும் கண்மணி போல பாதுகாத்தவரே, நன்றி நன்றி. Yes Lord, yes Lord. பாதாளத்துக்குள் கட்டுகிறேன். ஆமென். உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறார்கள். ஆமென். ஒவ்வொருடைய குடும்பத்திற்குள்ள தேவ பிரசன்னம் மூடி மறைப்பதாக. உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா வான மண்டலத்தின் ஆவிகளை பாதாளத்துல கட்டுகிறேன். என் தேவனுடைய முழு ஆளுகுக்குள்ள எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் ஆவின் பிள்ளைகளா எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களோடு பேசும். மகிமை கனம் புகழ் ஒருவருக்கே செலுத்தி இயேசு கிறிஸ்து முழுவதும் பிதாவே. ஆமென், ஆமென். Praise the Lord. Hallelujah. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மாலை வேளையிலும் கூட பரிசுத்த ஆவியார் நம்மளோடு பேசும்படியாய் அவர் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஒரு பாடலை தான் பாட வேண்டும் என்று என்னுடைய சகோதரன் அண்ணன் அவர்கள் சொன்னார்கள். தொடர்ந்து கர்த்தருடைய ஆவியானவர் நம்மளை தொடர்ந்து ஆராதனையின் அபிஷேகத்துக்குள் நடத்தினார். அந்த கடைசி சரணத்தை பாடிக்கொண்டிருக்கும் போது, யோசனில் பெரியவர் என்று பாடிக்கொண்டிருக்கும் போது, அவருடைய மெல்லிய பிரசன்னம் அப்படியே மேகம் போன்ற அவர் நம்மளை நிரப்பி கொண்டிருக்கிறத நான் பார்த்தேன். அந்த ஆராதனை முடிவில் பார்க்கிறேன், வான மண்டலத்தின் ஆவிகள் போராடுகிறதையும் நான் பார்த்தேன். ஏன்னா இங்கே கூடி வந்திருக்கிறவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல.
உன்னை கொண்டு கர்த்தர் அபிரிதமான காரியங்களை செய்ய போகிறார். எஸ், கர்த்தருடைய ஆவியானவரை வலமாய் இறங்கி நிரப்புகிறதை நான் உணர்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, வானத்தில் போராட்டம் வந்துவிட்டது, யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது, ஐயோ இவர்கள் கூடி வந்து விட்டார்களே என்று சொல்லி. காரணம், உன்னை கொண்டு கர்த்தர் செய்ய போகிற காரியம் பயங்கரமாய் இருக்க போகிறது. கர்த்தர் வான மண்டலத்தின் ஆவிகளை அழிக்க போகிறார். உன் பக்கத்தில் வீட்டில் இருக்கிற ஆவிகளை அழிக்க போகிறார். உன் வீட்டில் இதுவரை கிரியை செய்த ஆவிகளை அழிக்க போகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் தீவிரமாய் இறங்கி இருக்கிறார். அதை என்னால பலமாய் உணர முடிகிறது. பிசாசுகள் அல்லுகிற இரவு இன்று. இந்த இரவு இந்த மெட்ராஸ் பட்டணத்துல எந்தெந்த ஆவிகளை விரட்ட போகிறீர்களோ, எந்தெந்த விக்கிரத்தின் ஆவிகளை உடைக்க போகிறீர்களோ, கர்த்தர் உன்னை கொண்டு எல்லா விக்கிரத்தின் கோட்டைகளை அழிக்க போகிறார். உன்னை கொண்டுதான் அநேக மந்திரவாதிகளை கர்த்தர் சந்திக்க போகிறார். உன்னை கொண்டுதான் வல்லம மூடுகிறது. தேவ பிரசன்னம் மூடிக்கொண்டிருக்கிறது. என்னுடைய சகோதரிகளே, இங்கேயும் வந்து விட்டீர்களா என்று பிசாசு பார்க்கிறது. இங்கேயும் வந்து விட்டீர்களா என்று பிசாசு பார்க்கிறது. அந்த ஜெபநிலையோடு கூட நம் தேவனுடைய சந்நிதியிலே காணப்பட போகிறோம். தேவ பிரசன்னத்திலே காணப்பட போகிறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 34 வரைக்கும் வாசிக்க கேட்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 25 34 வரை. ஆமென், ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை அநேக தரம் நீங்கள் படித்திருக்கலாம், செய்தி கேட்டிருக்கலாம். பெண்கள் பகுதி, பெண்கள் கூட்டம் என்றாலே இதை குறித்து பேசுகிறார்கள் என்று நீங்கள் எண்ணுகலாம். இந்த இடத்தில் நான் வந்து உட்கார்ந்திருக்கும் போது கர்த்தருடைய வார்த்தை சொல்லும்படி நான் வேற தியானித்து வந்தேன். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் மார்க் எழுதின சுவிசேஷம் இந்த 5ஆம் அதிகாரத்தை எடுத்து பேசு, அதை தொடர்ந்து நான் என் பிள்ளைகளோடு அநேக வார்த்தைகளை பேசுவேன் என்று ஆவியானவர் சொன்னார். ஆகையானதான் இந்த வார்த்தை உங்களை படிக்க சொன்னேன். 12 வருடமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரியை இந்த இடத்தில் நம்ம பார்க்க முடிகிறது. பெண்களாய் கூடியிருக்கிற நம்ம அத்தனை பேருக்கும் தெரியும் பெரும்பாடுள் என்றால் என்ன, இந்த ஸ்திரீவுடைய பிரச்சனை என்ன, இந்த ஸ்திரீக்கு என்னவா இருந்திருக்கும், 12 வருடம் என்ன பிரச்சனை என்று நம் யாவருக்கும் அறிந்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ அநேக வைத்தியரினால் செலவழித்தும் சற்றாகிலும் சுகமடையாதவளாய் காணப்பட்டாள். அப்போதுதான் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, நான் போய் அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சுகமடைவேன் என்று தனக்குள் தீர்மானித்துக் கொண்டாள். இயேசு மேல ஒரு வஸ்திரம் இருந்தது. இன்றைக்கு அநேகர் சொல்லுகிறார்கள், கர்ச்சிப்பை கொடுத்தா விடுதலை, ஊழிக்காரருடைய கோட்டை தூக்கி போட்டா விடுதலை. மேபி கர்த்தர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாய் ஆசீர்வதிக்கலாம், பயன்படுத்தலாம். பட் இயேசு கிறிஸ்துடைய வஸ்திரம் என்றால் எது என்று பார்க்கும்போது ஈப்ரில் இருக்குது, தலித் என்று சொல்வார்கள். அவர்கள் தலைகள் போட்டு, இன்னைக்கு ஜெருசலேமில் நீங்கள் போவீர்களானால் இப்படி போட்டுக்கொண்டு 2 பக்கம் போட்டு ஆண்கள் இப்படி ஆடி 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 என்ன செய்வார்கள், தொழுது கொள்வார்கள். நீங்க பார்த்திருக்கலாம் இந்த பிக்சர்ஸ்ல எல்லாம். அப்படி தொழுது கொள்ள இருக்கிற அந்த தலித் என்ன என்று பார்க்கும்போது அது தேவனுடைய கட்டளை. அந்த துணிகள், அந்த வஸ்திரத்தின் ஓரம் தொங்கிட்டு இருக்கும், இந்த முடி சுட்டுது. அந்த 600 கட்டளையை வந்து அது வஸ்திரமாய் மேலே போட்டு தலித் என்று சொல்லி அவர்கள் தொழுது கொள்வார்கள். 13 வயதுக்குள்ள இருக்கிற ஆண் பிள்ளைகள் தன் தகப்பனோட இணைந்து அவங்க அப்பாவும் பிள்ளையின் மேல் அதை போட்டு இப்படி தொழுது கொண்டே இருப்பார்கள். பெண்கள் சபைக்கு போக மாட்டார்கள். அதை தான் முஸ்லிம் செய்து கொண்டிருக்கிறார்கள். 13 வயதுக்கு பிறகு, விருத்த சேதனத்துக்கு பிறகு அந்த தலித், அந்த 13 வயது உள்ள மகனும் உட்கொண்டு அந்த கட்டளையின்படி அவன் ஆலயத்தில் போய் தொழுது கொள்வார்கள். அந்த வஸ்திரத்தில் என்ன இருக்கு என்று பார்க்கும்போது தேவனுடைய கட்டளை, உடன்படிக்கை அந்த வஸ்திரத்தில் இருக்கிறது. ஸோ அந்த கட்டளை யார்? அவர்தான் தேவன். தேவன் யார்? அவர்தான் வார்த்தை. என்ன சொல்கிறார்? அவரே வார்த்தை, அவரே
தேவனாய் இருக்கிறார். சோ இயேசு வஸ்திரமோ வார்த்தையா தான் இருக்கிறது, அவரே தேவனாய் இருக்கிறார். சோ இந்த சகோதரி அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சுகமடைவேன் என்று தன்னுடைய இருதயத்தில் முதலாவது தேவனை குறித்து ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம் தன் இருதயத்துக்குள் உறுதிப்படுத்தி கொண்டாள். அவர் வஸ்திரத்தை தொட்டால் போதும் நான் சொஸ்தம் அடைவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள் பிரவேசித்தாள். 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ நடக்க முடியுங்களா? ஒருவேளை இந்த காலகட்டத்தில் இருக்கிற பெண்கள் பலவீனமானவர்கள், அந்த காலத்தில் உள்ளவர்கள் பலசாலிகள் தான். ஆனால் 5 நாட்கள் 10 நாட்கள் தொடர்ந்து இருக்கும்போது பலவீனம் என்ன செய்யும்? அந்த ரத்தம் போக போக சரீரத்திலே தன் பலம் சுருங்கி போயிருக்கும். 12 வருடம் என்று பார்க்கும்போது there is no chance. அவங்க நடக்கல, எழுந்துச்சு உட்கார கூட பலன் இல்லாத சூழ்நிலை தான் இருந்திருப்பார்கள். 12 வருஷங்க. என்னதான் பலசாலியா இருந்தாலும் அந்த காலத்துடைய மக்கள் நிச்சயமா அந்த பலன் அற்று போயிருக்கும். சற்றாகிலும் குணமடையாத ஒரு சகோதரி. அப்போது அவள் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு இருக்கிற ஸ்தலத்திலே இயேசுவை தேடி வருவாள் என்று அவள் விசுவாசிக்கல. நிறைய நேரம் பெண்கள் என்ன செய்கிறார்கள்? ஆலயத்துக்கு போய் தான் தேவனை தொழுது கொள்ள வேண்டுமா? உபாச கூட்டத்தில் தான் நான் போய் கலந்து கொண்டு செபிக்க வேண்டுமா? என் வீட்டுக்குள்ளேயே இருந்து நான் செபிக்கிறேன், நல்லது. நீ இருக்கிற இடத்திலிருந்து செபிக்கிறாய், நல்லது. ஆனால் அநேக நேரங்களை இயேசு என்ன எதிர்பார்க்கிறார் தெரியுமா? நீ இயேசுவை தேடி ஒரு இடத்திற்கு வர வேண்டும், தேவனுடைய ஆலயத்திற்கு நீ வர வேண்டும். அப்போதுதான் அவர் வஸ்திரத்தை நீ தொட முடியும். நீ ஒரு சுகம் அடையணும்னா டாக்டரை தேடி தான் போகிறாய். டாக்டர் உன்னை என்ன செய்யறதில்ல, தேடி வருகிறது இல்லை. நீ ஒரு பிளேஸ் டு பிளேஸ் நீ போகிறாய். நான் சுகமீனமா இருக்கிறேன், ஐ கான்ட் வாக், என்னால் எழுந்திருக்க பலன் இல்லை, டாக்டரே இங்கே வரட்டும். அந்த எமர்ஜென்சி டாக்டர்ஸ் எல்லாம் வந்து ஐசியூ எல்லாம் கொண்டு வந்து என்னை இங்கே பாருங்கன்னு சொல்கிறார்களா? இல்லை, அவர்கள் முடியாத சூழ்நிலை தூக்கி கொண்டு போகிறார்கள். இந்த சகோதரியை பார்க்கும்போது தன் இருதயத்தில் தீர்மானம் கொள்ளுகிறான், நான் போய் ஒரு வஸ்திரத்தை தொட்டு சுகம் அடைய வேண்டும் என்று. அவள் இருக்கிற இடத்துல இல்லாமல் அவள் புறப்படுகிறாள். ஹல்லேலூயா. ஜனக்கூட்டத்துக்குள் அவள் போகிறாள், அவர் வஸ்திரத்தை தொடம்போது போகிறாள். அப்போது உடனே அவருடைய இங்க பாருங்க, ஜனக்கூட்டத்தில் போகும்போது ஜனங்கள்லாம் என்ன செய்யறாங்க? நெருக்கி இருப்பாங்க. ஜனத்தை பார்த்து அவ என்ன செய்யல, ஐயோ இவ்வளோ திரள் ஜனம் இயேசுக்கு பின்னாடி இருக்கிறதே, நான் எப்படி போய் அந்த சந்தில் போய் அவருடைய வஸ்திரத்தை தொடுறதுன்னு சொல்லிட்டு தன் இருதயத்தில் சோர்ந்து போய் அவள் நிற்கவில்லை. அந்த சூழ்நிலை பார்த்து அவர் நிற்கவில்லை. அவளுடைய நோக்கம் என்ன? அவர் வஸ்திரத்தை தொடுவதுதான் அவளுடைய நோக்கம். அவளுடைய பிரச்சனை அவளுக்கு தெரியும். அதற்கு ஒரே ஒரு வழி, இயேசு கிறிஸ்துடைய வஸ்திரம், நான் இயேசு இடத்துல போக வேண்டும் என்று சொல்லி அந்த ஜனக்கூட்டத்துல நெருங்கின இந்த உபத்திரத்துல ஜனங்க எவ்வளோ நெருக்கியிருப்பார்கள். அவள் அந்த காலத்துல தீட்டுப்பட்டவர்கள். அப்படிப்பட்டவர்கள் எங்க இருந்திருப்பாங்க? 12 வருஷம் யார் முகத்தையும் பார்க்கல. அப்படி ஆனவர்களை என்ன செய்வார்களா? வீட்டுக்கு புறம்பே வைப்பார்கள். அப்படிப்பட்டவள் என்ன செய்கிறாள்? ஜன கூட்டத்துக்குள் பிரவேசிக்கிறாள். தன்னுடைய வெட்கத்தை பாராமல், தன்னுடைய அவமானத்தை பாராமல் இயேசுவை பார்க்கும்படி அவள் போகிறாள். ஜனக்கூட்டத்துல நிறைய நேரங்கள் நீங்கள் கூட இயேசுவை தேடி வரும்போது பல ஜனங்கள் பலவிதமாய் பேசுவார்கள். நீங்க எதுக்கு அந்த இயேசுவை பின்தொடர்கிறீர்கள்? அந்த ஜாதிக்குள்ள ஏன் போனீங்க? அந்த மதத்துல ஏன் சேர்ந்தீங்க? ஜனக்கூட்டம் என்ன செய்யும்? உங்களை நெருக்குங்க. இயேசு கிட்ட நீ வர முடியாதபடிக்கு, இயேசுடைய வஸ்திரத்தை நீ தொட முடியாதபடி, இயேசு என்ற வார்த்தை கேட்க கூடாதபடிக்கு ஜனக்கூட்டம் உன்னை நெருக்கும். ஒருவேளை உன் சொந்த குடும்பத்தார் உன்னை நெருக்க கூடும். நீ எப்ப பார்த்தாலும் ஜெபிக்கிற, நீ எப்ப பார்த்தாலும் ஆலயம் என்று போகிறாய், உனக்கு வேற வேலையா இல்லை என்று சொல்லி நெருக்கலாம். சிலரை பரியாசம் பண்ணலாம். சிலர் ஜாதி விட்டு ஜாதி என்று ஜாதி குறித்து மேன்மை பாராட்டலாம். சிலர் இந்து மக்களா இருக்கும்போது மதம் விட்டு மதமாய் மாறுகிறீர்கள், கீழ்த்தரமான ஜாதி என்று சொல்லலாம். உன்னை பலவிதமான உன்னை நெருக்கலாம். சிலரை பார்த்து சொல்லலாம், நீ இப்பதான் என்ன பரிசுத்தாவில நிரம்புற, இப்பதான் என்ன வெறும் ஜபம் என்று கொண்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி உங்களை பரியாசம் பண்ணலாம். இப்படிப்பட்ட
சூழ்நிலை தான் நீ இயேசுவை நெருங்கி தொட போகணும். ஹல்லேலூயா. என்ன பண்றது பாஸ்டர், நானும் வர ஆசைப்படுறேன் சர்ச்சுக்கு, ஆனால் என்ன வர முடியல. என் ஜனம் என்னை நிந்திக்கிறார்கள், என்னை அவமானமாய் பேசுகிறார்கள், என்னை ஏன் இந்த சபைக்கு போகிறேன் என்று சொல்கிறார்கள் என்று சொல்லி நீ சாக்கு போக்க சொல்லி ஜனத்தின் மேலே சாக்கு சொல்லுவாயானால் உன்னுடைய விடுதலை நீ பெற்றுக்கொள்ள முடியாது. அவருடைய வஸ்திரத்தை நீ தொட முடியாது. இயேசுவை நீ பார்க்கவே முடியாது. சூழ்நிலைகள் நெருக்கினாலும், ஜனக்கூட்டம் உன்னை நெருக்கினாலும், இந்த உலகத்தினுடைய சட்டங்கள் உன்னை நெருக்கினாலும், இல்ல இந்த தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் உங்களை நெருக்கினாலும், கட்டுப்படுத்தினாலும், இயேசுவை தேட நீ நெருங்கி போக வேண்டும். ஹல்லேலூயா. நீ நெருங்கி போகும்போது உபத்திரம், போராட்டம், சோதனைகள் வரும். ஆனாலும் இயேசுகிட்ட நீ நெருங்கி போகும்போது, இந்த சகோதரி என்ன செய்தால், நெருங்கி என்ன கஷ்டப்பட்டிருப்பார்களோ நெருங்கி போய் இயேசுவை தொட்டால். ஹல்லேலூயா. அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால், வார்த்தையாக இயேசுவை தொட்டால், கட்டளையாக இயேசுடைய கட்டளை தொட்டால், தொட்ட மாத்திரத்தில் அவள் சுகமடைந்தாள். அப்படி உதிர் போர்க்கும் நின்று விட்டது என்று வேதம் சொல்லுகிறது. உடனே இயேசு தம்மிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதை அவர் அறிந்தார். ஹல்லேலூயா. இயேசுக்கு தெரியுமா தெரியாதுங்களாங்க? அந்த சிஸ்டர், அந்த சகோதரி வந்து தொட்டது அவருக்கு தெரியும். தெரிந்து அவர் என்ன செய்கிறார், என் வஸ்திரத்தை தொட்டது யார் என்று கேட்டார். சம்டைம் கர்த்தர், நீங்க வந்திருப்பீங்க, இயேசுவை தொட்டிருப்பீங்க, இயேசு உங்களை தொட்டிருப்பார், எல்லாம் செஞ்சிருப்பாரு. ஆனா உங்களுடைய பதிலுக்காக கேட்பார். சில கேள்விகள் அவர் எதிர்பார்த்து கொண்டு மௌனமா இருப்பார். இங்க பாருங்க, யார் என்னை தொட்டது என்று கேட்ட உடனே சீஷங்க சொல்றாங்க, இது நல்ல கதையா இருக்கே இயேசுவே, திரள் ஜனம் நெருக்கி கொண்டிருக்கையில உங்க மேல எத்தனை பேர் விழுந்திருப்பாங்களோ, தொட்டது யார் என்று கேட்கிறீரே அப்படின்னு சீஷங்க கூடவே இருந்தாலும் ரகசியத்தை அறிஞ்சிக்காம டபக்குன்னு மேலோட்டமான ஆன்சரை கொடுத்துட்டார்கள். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, என்னை தொட்டது யாருன்னு அவர் மீண்டும் மீண்டும் கேட்கிறார். இதை செய்தவர்களை காணும்படி அவர் சுற்றி பார்த்தார், தேடுறாரு. யார் இதனை, சரி யாரை தொட்டுக்கினாங்க, விசுவாசத்தோட வந்தாங்க, என்ன தொட்டார்கள், விடுதலை பெற்றுக்கிட்டாங்க, போயிட்டான். அவளுடைய வேதனை நீங்க சின்ன ஏசப்பாவுக்கு தெரியும். தெரிஞ்சு அவளை அமைதியை விட்டு விட்டு போகல, யார் என்னை தொட்டது தேடிட்டே இருக்காரு. சீஷங்களும் சொல்றாங்க, கேள்வி திரும்ப திரும்ப கேட்கிறாரு, என்னிடத்துல இந்த வல்லமை போச்சியா, யார் என்னை தொட்டது என்று. அப்பதான் எல்லாம் கலக்கடிறாங்க, யாரு யாரு யார் என்று ஒவ்வொருத்தர பார்க்கிறாங்க யார் என்று. அப்போது அந்த சகோதரி தனக்கு நடந்ததை போய் சொல்லும்படி முன்னாடி போய், நான் தான் உம்மை தொட்டேன்னு சொல்லுகிறார். இயேசுக்கு தெரியும் அவர்கள் தான் தொட்டார்கள் தெரியும். ஏன் ஜனக்கூட்டத்தில் அவர் தேடினார் தெரியுங்களா? 12 வருஷம் இந்த ஜனங்களுக்கு அப்பாற்பட்டிருந்தால். இந்த சுகம் வந்து மேலோட்டான சுகம் இல்லை. குஷ்டரோகியாக இருந்தவங்கள சுகமாக்குனா, ஐயோ ஏசு என் கையே சுகப்படுத்திட்டார்னு எல்லாரும் பப்ளிக்காக காட்டலாம். கண்கள் குருடானவர்களை ஏசு எனக்கு கண்களை திறந்தார் என்று. இது ரொம்ப இன்னர் பிரச்சனை, உள்ளான பிரச்சனை. இவளுக்கு நின்று விட்டது என்று அவள் போய்விட்டால், சொந்த ஜனங்க, இந்த அந்த ஊர் ஜனங்கள்லாம் இவளுக்கு சுகமாயிடுச்சுன்னு சொல்லி அவளை என்ன செய்ய மாட்டாங்க, தன் வீட்டிலே சேர்த்திருக்க மாட்டார்கள், சமுதாயத்தில் சேர்த்திருக்க மாட்டார்கள். ஏன்னா அவளை எதையும் ப்ரூவ் பண்ணி கொண்டிருக்க முடியாது. யூ நோ த திங்ஸ், பெண்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது ஏசு அதை ப்ரூவ் பண்ணுகிறார். இவள் சுகம் அடைஞ்சிட்டாளுன்னு அந்த சகோதரி அத்தனை ஜனக்கூட்டத்துக்கு முன்பாக கர்த்தர் இன்ட்ரோடியூஸ் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. இவள் சுகம் அடைந்ததுன்னு இயேசுவுக்கு தெரியும். தெரிந்தும் எல்லாருடைய கண்கள் அந்த சுகத்தை பார்க்கணும். இவள் தான் ஒதுக்கப்பட்டிருந்தால் 12 வருடம் யாருடைய கண்கள் பார்க்க முடியாம ஒதுக்கப்பட்டு தீட்டுப்பட்டவள் என்றீர்களே, இன்றைக்கு தீட்டெல்லாம் நீங்கி விட்டு இன்னைக்கு சுகமடைந்தாள் என்று மக்களுக்கு முன்னால கர்த்தர் அறிமுகப்படுத்தினார். ஹல்லேலூயா. அநேக நேரங்களில் ஒளிந்து கொண்டிருக்கலாம், இயேசு என்னை ரட்சித்தாருங்க, ஆனா நான் வெளிங்கரமாய் பிரகாசிக்க முடியவில்லை, வெளிங்கரமாய் கர்த்தருக்காக வாழ முடியல, ஜெபிக்க முடியல, வேதம் வாசிக்க முடியல என்று நீ ஒளிந்து கொண்டிருக்கலாம். இயேசுவுக்கு தெரியும் இருதயம். ஆண்டவர் சும்மா விட மாட்டாருங்க. உன்னை அழைத்து கொண்டு இந்த ஜனக்கூட்டத்துல உன்னை அவமானப்படுத்தி, உன்னை நிந்தித்து போராடி, நீ பெரிய பக்திமானா, நீ ரொம்ப விசுவாசமுள்ளவளா மாறிட்டு நீ யார் பேசினார்களோ அவர்கள் நடுவில் உன்னை கர்த்தரே இன்ட்ரோடியூஸ் பண்ணுவார். ஹல்லேலூயா. கர்த்தரே இந்த மகளை இன்ட்ரோடியூஸ் பண்ணுகிறார், இவளை அறிமுகப்படுத்துகிறார். ஜனங்க கண்கள் பார்த்தது. இதுக்கப்புறம் அவளை ஒரு கேள்வி யாராலும்
கேட்க முடியும். இயேசு சுகம் கொடுத்து கொண்டிருக்கிறார், அற்புதங்கள் ஏராளமாய் நடக்கிறது. இவளுக்கும் அந்த அற்புதம் நடந்தது. அவர் சொல்லிட்டாரு, ஓ நீ வேதனை நீங்கி சமாதானத்தோட போ மகளே என்று சொல்லிட்டாரு. வாழ்த்தி ஆசீர்வாதமா நீ அனுப்பிட்டாரு. எப்ப தெரியுங்களா? உன்னுடைய சூழ்நிலை நீ உட்கார்ந்து இருக்கும் போது அல்ல, இயேசுவிடத்துல சூழ்நிலைக்கு அப்பாற்பட்டு நீ நெருங்கி வரும்போதுதான் கர்த்தர் உன்னை சுகமுள்ள வாழ்க்கை வாழ வைக்க முடியும், சமாதானமுள்ள வாழ்க்கை நீ வாழ முடியும். இதை வைத்துக்கொண்டு நான் சூழ்நிலைகளை பார்த்துட்டு இருக்கிற ஆண்டவரே, நான் நிச்சயமா இயேசுவிட்டு வர முடியாது. நீங்க தான் இயேசுவிடத்துல போகணும். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த ரகசியத்தை பேசும்படி இப்ப இந்த ஸ்டேஜில் எனக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தை. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில பெரும்பாடுள்ள ஸ்திரீ என்பது மாத்திரமல்ல, பலதில் நீ ஒதுக்கப்பட்டு தீட்டானவள், தரித்திரமானவள் என்று பல விதமான டைட்டிலோடு நீ வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் பிசாசுகள் பார்க்கும்படி, இந்த சென்னை பட்டணம் பார்க்கும்படி உன்னை கர்த்தர் அழைத்து, இவள்தான் என்னை தொட்டவள், இவள்தான் என் வஸ்திரத்தை தொட்டவள் என்று சொல்லி அநேகருக்கு முன்பாக உன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ண போகிறார். ஹல்லேலூயா. நீ ஒதுக்கப்பட்டவள் அல்ல, தீட்டானவள் அல்ல, தரித்திரமானவள் அல்ல. நீ கர்த்தரால் அழைக்கப்பட்டவள், கர்த்தரால் அற்புதத்தை பெற்றுக்கொண்டவள். ஆகினால் தேவடைய சின்னமே, தேவடைய சகோதரிகள், இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் கடந்து வருகிறது. நீ உட்கார்ந்திருக்கிறதுல உட்கார்ந்திருக்காத, எழும்பு. உன் சூழ்நிலை பார்த்து அமர்ந்திருக்காத, எழுந்து இயேசுவிடத்துல வா. உன் முழங்கால முடப்பாயானால் உன் குடும்பம் இல்லைங்க, தேசத்தை உன்னால சாதிக்க முடியும். ஹல்லேலூயா. பெண்களை கொண்டுதான் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். எல்லா சீஷர்களும் இயேசு நீ மரித்து விட்டாரு, இரவும் பகலும் இயேசு பின்னாடி போய் கொண்டு வந்த சீஷர்கள்லாம் நினைச்சிட்டாங்க, இனி இயேசுவை சிலுவையில் அடிச்சு முடிச்சிட்டாங்க, இனி நமக்கு யார் இருக்காங்கன்னு சொல்லி ரூம்ல போய் சாத்திட்டு உட்காந்துருக்கானுங்க பயந்து. ஆனால் பெண்ணோ இயேசு மரித்த இடத்துல போனாள். போய் பார்த்து முதல் இயேசுடைய உயிர் தெரிந்ததில் யாருடைய கண்களுக்கு தான் தென்பட்டது? பெண்ணுடைய கண்ணுக்கு தான். அவ்வளோ பெரிய ரகசியங்க, இவ்வளோ பெரிய ரகசியம், இவ்வளோ பெரிய ஒரு மகிமையை பெண்ணுடைய கண்கள் தெரிந்து. ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும், பெண்கள் ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி, அவனுடைய வாய் இங்கே சொன்னால் அப்படியே பற்றிக்கிட்டு என்ன போயிடுமா, நியூஸ் மடமடமடான்னு போயிடுமா, பக்கத்து வீட்டிலேருந்து அங்கே ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிடுமா. ஸோ ஆகினால கர்த்தருக்கு தெரியும் பெண்களை பிடிச்சாதான். அப்புறம் இன்னொரு ஸ்திரியை சந்திச்சாரே, பயங்கரமான ஒரு ஸ்திரியை. அவ ஓடி போய் என்ன செஞ்சுட்டா, வாங்க ஏசு இருக்கிறான்னு போய் ஊரே கூட்டு வந்துட்டா. ஆம்பளை தான் வெறும் பெற்றுக்கிட்டு அமைதியாக உட்காந்துட்டு இருப்பான். பெண்கள் அப்படி இல்லை, தான் என்ன பெற்று ஓடி போய் ஊரே கூட்டு வந்துடுச்சு. ஸோ பெண்கள் மேல ஒரு விசேஷித்த வல்லமை இருக்கிறது. ஹல்லேலூயா. பெண்கள் பேசக்கூடாது இப்படியெல்லாம் நல்ல சட்டமே இல்லை. அப்போ தெசலோனிக்கே பட்டணத்துல, கொலோசையர் பட்டணத்துல பெண்கள் வாயாடிங்க. சபையில ப்ரீச் பண்ணிட்டு இருந்த பவுல் பெண்கள் அப்படியே ஏந்து நின்று கேள்வி கேட்கறது, எதிர்த்து பேசுறது. அப்பதான் சொன்னாங்க, பெண்கள் சபையில பேசாத, உட்காருங்க வீட்டுல பேசலான்னு சொன்னதை இவங்க என்ன சொல்றாங்க, பெண்கள் சபையில பிரசங்கம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, மாத்தி சொல்லிட்டாங்க. அப்படின்னு சொல்லியிருந்தா இயேசுவே சொல்லியிருப்பாரு, பெண்கள் பேசக்கூடாது என்று சொல்லி. தேவனுடைய பார்வையில பெண்ணும் இல்லை ஆணும் இல்லை. பரலோகத்தை நம்ம எல்லாருக்கும் மனவாட்டிகள் தான், அவர் மணவாளன். ஹல்லேலூயா. ஆகினால நம்ம எப்படிப்பட்ட பெண்களா இருக்க வேண்டும்? நம்ம பார்த்தோம், சோர்ந்து போகாம, சூழ்நிலை பார்க்காம இயேசுவை தேடி ஓடணும். இரண்டாவது பார்க்கும்போது ஒரு சகோதரி பார்க்கிறோம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10வது வசனம் 11வது வசனத்தை வாசிக்கும் போது, 1 சாமுவேல் 1:10-11 இங்கே பார்க்கும்போது அன்னாள் என்ற ஒரு ஸ்திரியை நாம் பார்க்க முடிகிறது. மனம் கசந்து மன கிளேசமுள்ள ஒரு ஸ்திரியை அழுது தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. எத்தனை சிஸ்டர்ஸ் கண்ணீரோடு தேவனுடைய சமூகத்தில் அழுது ஜெபிக்கிற பழக்கம் உண்டு? கண்ணீரோடு நான் ஜெபிப்பேன், எனக்கு அந்த அனுபவம் உண்டு. சிலர் கண்ணீரோடு ஜெபிக்கிறவங்களா இருந்தாலும் கை தூக்க, அது நானும் இயேசு உங்க ரகசியம், அதுக்கு என்ன நான் கையை தூக்கி காண்பிக்கணும்ல, கர்த்தருக்கு முன்பாக காண்பீங்க. கண்ணீரோடு ஜெபிக்கிற அனுபவம் எனக்கு உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், சந்தோஷமாயிருங்கள், மறுபடியும் சொல்றேன்னு சொல்றாரு. அது வேற. கர்த்தருக்குள்ள எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும், மனுஷனுக்கு முன்னாடி சாட்சி சந்தோஷமா இருக்கணும். ஆனா கர்த்தருடைய சமூகத்துல சில காரியங்களுக்காக கண்ணீரோடு ஜெபிக்கணும், உடைய மனதை ஊற்றி ஜெபிக்கணும்.
நம்ம என்ன செய்கிறோம் தெரியுங்களா? கண்ணீர் வந்த உடனே ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இப்போ ஃபோனில் வர வந்துடுச்சிங்களா, ஃபோன் பேசி பேசி அழுகிறோம். வாலிப பிள்ளைங்க ஃபோன் பேசி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு அல்லது இந்த சபையில் எப்படி வாலிப பிள்ளைங்க இருக்குன்னு தெரியல. நான் வாலிப பிள்ளைங்களுக்காக தான் நான் போயிட்டு ஓய்வு எடுக்கலான்னு போயிட்டு ஆனால் ஜெபிக்கிறேன். ஆண்டோடைய சமூகத்தில் மனசுக்குள்ளே ஆவியானவர்கிட்ட பேசிக்கொண்டே இருக்கிறேன். ஆண்டவர் சொன்னார், வாலிப பிள்ளைங்களுக்கு கடைசி நிமிஷத்தில் ஒரு வார்த்தையை நான் பேசுவேன், அந்த வார்த்தை பிள்ளைகளோட நீ பேசணும்னு சொல்லியிருக்கிறாரு. வாலிப பிள்ளைங்களுக்கு எதுக்காக பேச போகிறாரு எனக்கு தெரியல. பட் ஐம் நாட் கோயிங் டு ப்ரீச் அபவுட் யூத் நவ். இந்த ஃபைனலி ஐம் கோயிங் டு ப்ரீச் அபவுட் யூத். இப்போ என்ன சொல்கிறேன்னா, பெண்கள் ஸ்திரீ ஆனவர்கள், திருமணம் ஆனவர்கள் அல்லது திருமணமாய் வயதானவர்களான இருந்தாலும் உங்களுக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறார்னா, மன கிளேசத்தோடு கூட நீ அழுது கர்த்தருக்கு தெரியப்படுத்த வேண்டும். மனுஷிடத்துல அல்ல, உங்க ஹஸ்பண்ட் உங்களுடைய கணவன் இடத்துல அல்ல, கண்ணோடத்துல நீ அழுது கொண்டிருக்கும் போது ஒரு நாளைக்கு என் மனைவி ஏன் இப்படி அழுகிறார் என்று அவங்க மனசுல வேதனையோடு உன்னை உற்று பார்ப்பாங்க. 2வது நாள் ஒரு வேலையிலேருந்து வந்தவனை திரும்ப அழுதிங்கன்னா கொஞ்சம் நிதானமாக பார்ப்பாங்க. 3வது நாளும் நீங்கள் அப்படியே அழுதுட்டு இருந்தீங்கன்னா இவளுக்கு இவளுக்கு என்ன இல்லை, சமாதானமே இல்லை, நானே வேலையில் இப்படி இருந்துட்டு வர்றேன், நீ என்ன செய்கிற, அழுது என் மைண்டை கெடுக்கிற. ஆண்களுக்கு அழுகிற பெண்களை பார்த்தா பிடிக்காது. பிடிக்குங்களா? எனி ஹஸ்பண்ட் லைக்ஸ் தட் யூ கிரை? நோ. சந்தோஷமாக கலையாக இருக்கிற மனைவி தான் ஆண்களுக்கு பிடிக்கும். என்னதான் பிரச்சனை வந்தாலும் தான் இருதயத்தில் போட்டு எங்கே தான் போனோம், பெட்டிஷனு கர்த்தர்கிட்ட போனோம். ஹல்லேலூயா. ஆகினால நம்முடைய புலம்பல் புருஷங்கிட்ட இல்லை, ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட இல்லை, அக்கா கிட்ட இல்லை, அம்மா கிட்ட இல்லை. நிறைய பெண்க கல்யாணம் ஆகிட்டு வந்த உடனே அம்மா அக்கா தங்கச்சிங்கிட்ட ஃபோன் பண்ணி, இந்த ஃபோன்னால குடும்பங்கள் இன்னைக்கு கிட்டே போயிருக்கு. உடனே என்ன நடந்தாலும் நீங்கள்லாம் பார்க்கும்போது ஒரு மேலே இப்போ தான் திருமணம் பண்ணி புதுசாக இருந்தா இல்லை 10 வருஷமாக இருந்தாலும் உங்களுக்கு நான் சொல்கிறேன், நீ எந்த வீட்டுக்கு வந்தியோ அந்த வீடு உன்னுடைய தாய் வீடு. ஸோ அப்பா அம்மாவெல்லாம் எப்போ வருதுன்னா திருமணத்துக்கு அப்புறமா தான் ரொம்ப பாசம் வருது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ திருமணம் செஞ்சிட்டா உன் கணவனோட மனைவியோட இசைந்திரு புருஷனே, மனைவியே உன் புருஷனுக்கு எல்லா விதத்திலும் கீழ்ப்படிந்து போயிடு, அவ்வளோதான் உன்னுடைய சாப்டர் அங்கே டேக் அப் பண்ணுறீங்க அப்படின்னு கர்த்தர் பாருங்க பேலன்ஸாக வைக்கிறாருங்க. நீ ஒரு வீட்டுக்கு மருமகளாக போகிற, உங்கள் வீட்டுக்கு இன்னொருத்தருக்கு மருமகளாக வர்றாங்க. நீங்கள் போகிற இடத்துல அந்த மாமியாரை அம்மாவாக பார்த்துக்கிட்டா உங்கள் அம்மாவை பாசமாக ஃபோன் அடித்து பேசுகிறீங்களே அந்த அம்மா வந்த அம்மா பார்த்துக்குவாங்க. நீங்கள் இங்கே போயிட்டு தண்ணி கொடுக்காம அவள் எப்போ தான் சாவான்னு சொன்னீங்கன்னா உங்கள் அம்மாவை எப்போ தான் சாகுவான்னு அங்கே சொல்லுவாங்க. ஏசப்பா எவ்வளோ அழகாக லிங்க் பண்ணி வச்சிருக்கிறாரு பார்த்தீங்களா? நீ எதை விதைக்கிறாயோ அதையே அறுப்பாய். லிங்க் அப்படியே பண்ணி வச்சிருக்காருங்க. நம்ம நாத்தனாருங்கள என்ன நினைக்கிறோமோ இது ரொம்ப டீப்பாக. நான் இன்னும் கல்யாணம் ஆகலனாலும் இதில் ரொம்ப கவுன்சிலிங்காக ஆண்டவர் என்னை நடத்துவார். நிறைய ஃபேமிலி கவுன்சிலிங் மினிஸ்ட்ரி தான் வெளிநாட்டில் போனால் நிறைய நேரம் புருஷன் மனைவிக்குள்ள பிரச்சனைக்கு கூப்பிடுவாங்க. கூப்பிட்ட உடனே நான் போய் சொல்லுவேன், கல்யாணம் ஆகும் பேசுறதுக்கு எனக்கு ஒரு உரிமை இருக்கா அப்படின்னா, கல்யாணத்தை பற்றியெல்லாம் இல்லை, நான் பேசுகிறத மட்டும் நீ பேசணும் மகளேன்னு. 2 பேரும் உட்கார வச்செல்லாம் 2 பேருக்கு முன்னாடி மாட்டி விட மாட்டேன். ஆவியானவர் சொல்லுவார், ஒருத்தர் 5 நிமிஷம் வெளியே உட்காரவை, ஒருத்தர் 5 நிமிஷம் உள்ள உட்காரவை. ஆண்களோட பேசும்போது மட்டும் யாராவது பெண்களை கூப்பிட்டு கொஞ்சம் அப்படி உட்கார வைப்பேன். ஞானமாக செய்யணுமே. பெண்ணை கூப்பிடும்போது 2 பேருடைய கம்ப்ளைண்ட்டும் வாங்கிட்டு உடனே 2 பேரும் வெளியே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்னை கூப்பிட்டா என்கிட்ட கேட்டுக்கிட்டா 2 பேருமே முடிச்சுட்டு இருப்பாங்க. நீ என்ன சொல்லிட்டேன், நான் என்ன சொல்லிட்டேன்னு. நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே ஆண்டுகிட்ட கேட்பேன், இப்போ நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? அப்போ ஆண்டு சொல்லாரு, நிறைய பெண்களை தான் சொல்லுவாருங்க, பாவம் பரிதாபமாக இருக்கும் ஆம்பளைங்களை கர்த்தர் கூட பரித வைக்கிறாரு. பெண்களுக்கு தான் ரொம்ப கவுன்சிலிங்கை கொடுக்க சொல்லுவார். அவர் சொல்லுவார், இவ ஜெபிக்கிறா உண்மைதான், உபாசிக்கிறா உண்மைதான், நல்ல கண்ணீரோடு ஜெபிக்கிறா, ஆனால் அவங்க புருஷனை ஒன்றும் இல்லாத ஆக்கி பேசுகிறா அப்படின்னு நிறைய சொல்லி கொடுப்பார். நான் கூப்பிட்டு அப்போ என்ன சொல்லணும் ஆண்டவரேன்னா அவங்களுடைய காரியத்தெல்லாம் சொல்வார். பக்தின்னு மனைவியாக தான் இருக்கணும். நீ பக்திவாளாயிரு, தீர்க்கதரிசியாயிரு, நீ பிரசங்கிக்கிற ஊழிக்காரா மனைவியாரு. Once you come to the wife, you should be a wife. ஸோ நீங்கள் கர்த்தருக்குள்ள இருந்தால் தான் ரொம்ப ஞானமாக இருக்கணும். உண்மையாக ஜெபிக்கிற தேவனுடைய பிள்ளைங்க தான் குடும்பத்தில் அழகாக நடந்து கொள்ள முடியும். உன் புருஷனுக்கு நீ கீழ்ப்படிந்து உன் குடும்பத்துக்கு உண்மையான பெண்ணாக இருந்தால் உன் புருஷன் வேற எந்த பெண்ணும் கண்களை எடுத்து பார்க்க மாட்டாங்க.
உன் புருஷனை நீ பிரியப்படுத்துகிற பெண்ணா இருந்தா he will never look at others. இந்த மாதிரி பிரச்சனை நிறைய டீல் பண்ணியிருக்கேன். என்கிட்ட வந்து அழுவாங்க பெண்கள், ரொம்ப அழுவும் பாருங்க, அப்படி அழுவாங்க. என்னை மறந்துட்டாரு, என் கணவன் இப்படிலாம் இருக்கிறாரு, போற இடத்துல இப்படிப்பட்ட தொடர்பு, போற இடத்துல இப்படி இருக்கிறார் அப்படி இருக்கிறார், நிறைய கம்ப்ளைண்ட்டுங்க. அப்போ நானும் அழுது ஜெபிப்பேன். கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்க அழகா தெரிஞ்சீங்க, கல்யாணத்துக்கு அப்புறமும் அவங்க அழகா தெரிஞ்சாங்களாம். ஸோ பெண்கள் வந்து ரொம்ப ஷார்ப்பா இருக்கணும். யார் தெரியுமா அப்படி இருக்க முடியும்? இந்த வேதத்தை இரவும் பகலும் தியானிக்கிறவர்கள், கர்த்தருடைய சமூகத்துல எப்போதும் முழங்கால முடக்கிற பெண்களை பார்த்தா புருஷன் பயப்படுவான். குடித்து வருகிற புருஷனை பார்த்து என்னடா குடிச்சிட்டு வரேன்னு சொல்லக்கூடாது. உண்மையான கிறிஸ்து பெண், ஜெபிக்கிற பெண்ணு, குடித்து வந்தவரை வஸ்திரத்தை, அவருடைய ஷர்ட்டை கழட்டி குளிப்பாடுறதுக்கு நீ போவாயானால் அவர் மறு மாதமே ரட்சிக்கப்படுவார். ஹல்லேலூயா. அதை பார்த்துட்டு நான் ஹோலியா இருக்கிறேன், நான் ரட்சிக்கப்பட்டேன், பிரசங்கத்தை கேட்டு நான் இவ்வளோ பக்தியா இருக்கிறேன், நீ என்னடா இப்படி இருக்கேன்னு சொன்னா அவன் சொல்லுவான், நீ இப்படியே இரு, நான் இப்படியே இருக்கிறேன். லாஸ். நீங்க நினைக்கலாம், நான் ரட்சிக்கப்பட்டேங்க, என் கணவர் இன்னும் ரட்சிக்கப்படலை, நான் என்ன செய்யறதுன்னு சொல்ல முடியாது. ஆண்டவர் பரலோகத்தில் கேட்பாரு, உன் சரீரம் எங்கே? கல்யாணம் பண்றது ஒரு புருஷன் மனைவி வாழ்ந்துட்டு பிள்ளைங்க பெற்றுட்டு அதுக்காக ஒரு உத்தியோகம் பண்ணிட்டு சேவிங் பண்ணிட்டு ஒரு லேண்டை வாங்கிட்டு வர்றதுக்காக இல்லைங்க. லிங்க்கு, இந்த சுவிசேஷம். உன் மாமியார் வீட்டில் எத்தனை பேர் என் மாமியார் வீட்டில் என்னை கொண்டு கர்த்தர் ரட்சித்திருக்கிறாருன்னு சொல்ல முடியும்? பிரைஸ் தி லார்ட். 2 பேர் கை தூக்குனாங்க இங்கே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன்னை ஒவ்வொரு மாமியார் வீட்டுக்கு அனுப்பியிருக்கிறது எதுக்கு தெரியுங்களா? அந்த குடும்பத்தை உன்னை கொண்டு ரட்சிக்க, உன்னை கொண்டு ஆசீர்வதிக்க. நீ கால் எடுத்து வைக்கும் போதே அந்த ஆசீர்வாதம் வரதான். ஆனா இன்றைக்கு எத்தனை பேர் குடும்பம் கலக்கம் அடைந்து கொண்டிருக்கிறது, எத்தனை பேர் குடும்பம் பிரிந்து கொண்டு இருக்கிறது. நல்லது, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உன் மனைவியோட இசைந்திரு, அதோடு கூட பெத்தவுகளை பார்க்க வேண்டிய கடமை நம்ம மேல இருக்குங்க. உங்களை தவிர வேற யார் இருக்கிறா மாமியாரை மாமனாரை கவனிக்க? அவர்களை கவனிக்க வேண்டும். அப்பதான் உங்க வீட்டில் இருக்கிற அப்பா அம்மாவை வந்த மகள் நிச்சயமா கவனிப்பாங்க. இந்த அண்ணாளுக்கு வந்து எப்படிப்பட்ட சுபாவம்னா, மன கிளேசத்தோடு கூட கர்த்தருடைய ஆலயத்துல போறாங்க. நீங்க மனதை ஊற்றி கர்த்தரிடத்துல அழ வேண்டும். புருஷன்கிட்ட அழாதீங்க, ஃபோன் பண்ணி அம்மா வீட்டுக்கு அழாதீங்க, யார்கிட்டையும் அழாதீங்க. இது கடைசி காலம். ஏசு கிட்ட அழுதவர்கள் தான் ஜெயிக்க முடியும். ஹல்லேலூயா. ஏசு கிட்ட வருகிறவர்கள் மாத்திரம் தான் ஜெயிக்க முடியும். நீங்க தேடி போக வேண்டியது, சொல்ல வேண்டியது எந்த மனிதரும் இல்லை, எந்த மனுஷன், எந்த பெற்றோர்கள் இல்லை, உன்னை உண்டாக்கின தேவனிடத்தில் தான் நீ பெட்டிஷன் கொண்டு போகணும். ஹல்லேலூயா. அவரிடத்தில் நீ அழுது செபிக்கும் போதுதான் நிச்சயமா ஆண்டவருக்கு பதில் கொடுப்பார். நம்ம எதுலுமே ஏமாற முடியாது. கர்த்தருடைய வார்த்தை சத்தியம் சத்தியம்தான். நீ ஜெபிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, பிரசங்கம் பண்றவங்களா இருந்தாலும், யாரா இருந்தாலும் சத்தியம் சத்தியம்தான். ஸோ நமக்குள்ள அந்த உண்மையான ஜெபிக்கிற, கண்ணீரோடு ஜெபிக்கிற அந்த அனுபவம் இருக்கணும். 2வது பார்க்கும்போது ஜேம்ஸ் யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 17வது வசனம் நம்ம பார்க்கும்போது, எலியா நம்மை போல் பாடுள்ள மனுஷன், ஆனால் கருத்தா ஜெபம் பண்ணாருங்க. உங்களுக்கு நிறைய பாடுகள் இருக்கும், ஆண்களுக்கு தெரியாதுங்க அந்த பாடல். பிள்ளைங்கள பிரச்சனை நீங்க தான் சால்வ் பண்ணணும், எல்லா பிரச்சனையும் உங்க மேலதான் வரும் வீட்டில் எல்லாமே. ஆனா அப்படிப்பட்ட பாடுகளை நீங்க எப்படி ஜெபிக்கணுமா? கருத்தா ஜெபிக்கணும், கருத்தா ஜெபிக்கணும். கண்ணீரோடு ஜெபித்தால் மட்டும் போதாது, கருத்தா ஜெபிக்கணும், போராடணும். ஆண்டவரே, இந்த காரியத்துல எனக்கு நிச்சயமா இப்படி செய்யும், என் கணவருடைய வாழ்க்கையில் இதை நீங்க செய்ய முடியும், என் மகன் வாழ்க்கையில் இதை செய்ய முடியும், என் மகள் வாழ்க்கையில் இதை செய்ய முடியும் என்று சொல்லி உங்க பிள்ளைகளை பார்த்து நீங்க சலிச்சுக்கிட வேண்டாம். ஏன் இப்படி செய்கிறான், ஏன் எப்ப பார்த்தாலும் படம் பார்க்கிறான், ஏன் எப்ப பார்த்தாலும் போன்ல இருக்கிறேன், ஏன் இப்படி செய்யறேன், ஏன் ஃப்ரெண்ட்ஸுங்களோட சுத்துறேன், அவங்கள கடிந்து கொண்டிருக்க வேண்டாம். அவர்களுக்காக கருத்தோடு ஜெபிங்க. கட்டாயம் கர்த்தர் அவர்களை சபைக்கு கொண்டு வருவார். ஹல்லேலூயா. கர்த்தரால கூடாது ஒன்றுமே இல்லை. ஸோ ஆக மொத்தத்துல பெண்கள் எங்க தான் போனோம்? இயேசு கிட்ட மட்டும்தான், வேற எங்க போக வேண்டாம். இயேசு கிட்ட நீங்க வரும்போது எல்லாவற்றுக்கும் பதிலை கர்த்தர் கொடுக்க அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அடுத்து நம்ம பார்க்கும்போது உபவாசித்து எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை பார்க்கும்போது, எஸ்தர் என்ன செய்கிறாள்? 3 நாள் இரவும் பகலும் உபவாசிக்கிறாள். உபவாசித்து ஜெபிக்கணுங்க.
உபாசிக்க வேண்டும். நம்முடைய உடலை ஒடுக்கணும். ஒரு காரியத்துல ஜெயம் எடுக்க வேண்டும். உன் குடும்பத்துல ஒரு ரட்சிப்பு வரணும். உன் குடும்பத்துல உன் பிள்ளைகளுக்குள்ள எழுப்புதல் வரணும்னா உங்கள் உடலை ஒடுக்கி உபாசித்து ஜெபிக்கணும். உபாசம் போட்டுட்டு எல்லாம் வேலைகளை செய்துக்கிட்டு கடைசியில் போய் ஸ்தோத்திரம் முடிக்கிறது இல்லை. அதற்காக ஒரு வேலையும் செய்யாம உபாசத்துல உட்கார முடியாது பெண்கள், இல்லைங்களா? வந்த உடனே கணவர் கேட்பாங்க, நீ உபாசம் இப்படி ஜெபம் பண்ணிட்டு இருந்தா யார் சமைக்கிறது, யார் இதெல்லாம் கவனிக்கிறதுன்னு. அதுக்கு இடம் கொடுக்க கூடாது. செய்ய வேண்டிய சில காரியங்களை செய்துட்டு அதற்காக உபாசம் இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸுங்களோட கல்யாணத்துக்கு போறது, ஃபங்க்ஷனுக்கு போறது, அங்கங்க சுத்துறது, மார்க்கெட்டிங் போறது அப்படி அல்ல. வீட்டில் செய்ய வேண்டிய கடமைகளை செய்து விட்டு உன் உபாசத்துல என்ன செய்ய வேண்டும்? முடங்கி கர்த்தருடைய சமூகத்துல ஜெபித்து கொண்டிருக்க வேண்டும். ஒரு காரியம் அடைய வரைக்கும் நீ ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, இந்த விஷயத்துல எனக்கு விடுதலை கொடுக்கணும். ஆண்டவரே, கட்டாயம் ஒரு அற்புதத்தை பார்க்கணும். ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுங்களா? பிசாசு போட்டிருக்கிற அக்ரிமெண்ட் திருப்பி போடுவார். ஹல்லேலூயா. நீங்க உபவாசம் போடும்போது இருக்கிற சட்டத்தை திருப்பி மாற்ற முடியும். எஸ்தர் ஜெபித்தாங்க, சட்டத்தை மாத்தி விட்டாங்க. ஹல்லேலூயா. நிறைய நேரங்களில் நான் உபவாசம் இருக்கிறதெல்லாம் நானாவே இருக்கவே மாட்டேன். இவர் வந்து சொல்லணும், மகளே இத்தனை நாட்கள் என் சமூகத்தில் காத்திருந்த காரியத்திற்காக என்று சொல்வார். அத்தனை நாட்கள் ஆண்டோடைய சமூகத்தில் இருப்பேன். ஒரு தரம் 21 நாள் உபவாசம் இருந்தேன். இரவும் பகலும் சாப்பிடாம ஆலயத்தில் மேலவே இருந்துட்டேன். சரியா ஒரு 16ஆவது நாள் மயக்க அடித்து கீழே விழுந்தேன். ட்ரம்ஸ் எல்லாம் இருக்கு, அந்த மூலையில போய் விழுந்து கிடக்குறேன். ஆண்டவரே, இதுக்கப்புறம் என்னால் ஜெபிக்க முடியலன்னு என் சத்தம் கூட வரலைங்க. 16ஆவது நாள் 2 தேவதூதர்கள் வானத்திலிருந்து இறங்கினார்கள். ஒரு பக்கம் ஒரு கையை பிடித்து இன்னொரு பக்கம் இன்னொரு கையை பிடித்து நிறுத்தினார்கள். விழுந்து போகிறவள் அல்ல, நீ ஜெயிக்க போகிறவள், முழங்கால் படியிடு என்று சொல்லி நான் அப்படியே முழங்கால் படிட்டேன். எங்கே தான் அந்த பலன் வந்ததுன்னு தெரியல, எங்கே தான் கர்த்தருடைய கிருபை வந்ததுன்னு தெரியல. கர்த்தருடைய வல்லமை என்னை நிரப்பினதுங்க. நிரப்பின போது கர்த்தருடைய அபிஷேகம் என்னை அளவில்லாமல் நிரப்பினது. அப்போ ஒரு காரியத்திற்காக ஆண்டவர் சொல்லியிருந்தார். அந்த காரியத்தை 22ஆவது நாளே கர்த்தர் நிரூபித்தார். ஹல்லேலூயா. 21 நாள் உபவாசம் இருந்த 22ஆவது நாளே கர்த்தர் அந்த காரியத்தை வாய்க்க செய்தார். ஸோ நீங்கள் உபவாசம் இருக்கும்போது போராட்டம் வரும், சோதனை வரும். ஆனாலும் உன்னுடைய உபவாசத்தை விட்டு விடக்கூடாது. எனக்கு ரொம்ப கேஸ்ட்ரிக் ப்ராப்ளமாக இருக்கிறது, எனக்கு சுகர் இருக்குது, பிபி இருக்குது, எனக்கு மயக்கம் வருது, எனக்கு பலது வருதுன்னா இத்தனை காரியத்தையும் அடக்கிறது அந்த உபவாசம் தான். ஹல்லேலூயா. இந்த காரியத்தை சொல்லி உபவாசத்தை நிறுத்தக்கூடாது. உபவாசம் பண்ணி இந்த காரியத்தெல்லாம் அடைக்கணும். சரீரத்தை ஆலக செய்யணும். உபவாசம் பண்ணும்போது தான் நீ ஒடுக்கப்படுகிறாய். நீங்க ஆலக செய்யணும், உபவாசிக்க வேண்டும், உபவாசித்து ஜெபிக்க வேண்டும். அப்போது கர்த்தர் நிச்சயமாய் சட்டங்களை மாற்ற அவர் வல்லமுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சோர்ந்து போகாம ஜெபிக்கணும். லூக்கா 18ஆம் அதிகாரம் 1லிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது ஒரு பெண் என்ன செய்கிற, ஒரு விதவி ஒரு மனிதனிடத்துல போகிறாள். அந்த மனிதன் எப்படிப்பட்டவனா? மனுஷருக்கும் பயப்படாதவன், தேவனுக்கும் பயப்படாதவன். அந்த மனுஷிடத்துல போய் நியாயத்தை விடாம கேட்டுட்டு இருந்தாங்க. சோர்ந்து போகாம போவாங்க தினந்தோறும். அவன் தான் மனுஷரையே மதிக்காதவன், தேவனே மதியாதவன். யாருக்கு தான் பயந்து அவளுக்கு நியாயம் செய்ய போறான்? அவனுக்கு இரக்கமே இல்லையே. ஆனால் அப்படிப்பட்ட மனுஷனுக்குள்ளேயே ஒரு இரக்கம் வந்துடுச்சு. திடீர்னு சொல்லுகிறான், இவள் அடிக்கடி வந்து என்னை தொந்தரவு செய்யாதபடிக்கு இவளுக்கு நியாயம் செய்து விடலாம், அனுப்பிவிடு என்று சொல்லி உத்தரவு கொடுத்து விட்டான். அப்போது இயேசு சொல்லுகிறார், இங்கே பாருங்கள், அநீதி உள்ள இந்த மனிதனுக்கும் தேவனுக்கும் பயப்படாத ஒரு மனிதனே ஒரு மன இறங்குவானால் இரவும் பகலும் என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விஷயத்திலே, என்னை நோக்கி கூப்பிடுகிற விஷயத்திலே நான் கிருபை செய்யாமல் இருப்பேனோ, பதில் கொடுக்காமல் இருப்பேனோ? நிச்சயமாய் பதில் கொடுப்பேன். ஹல்லேலூயா. நிச்சயமாய் பதில் கொடுப்பேன். ஆனால் நீங்கள் என்ன செய்ய வேண்டுமா? சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும். சோர்ந்து போக கூடாதுங்க. முதல் காரியம் பார்த்தோம், உன்னுடைய சூழ்நிலை பார்த்து நீ உட்காரக்கூடாது. மார்க் 5ஆம் அதிகாரத்தில் நீ புறப்பட வேண்டும். 2வது பார்த்து கண்ணீரோடு ஜெபிக்கிற அனுபவம் உங்களுக்குள்ள இருக்கணும். 3வது கருத்தாய் ஜெபிக்கணும். 4வது சோர்ந்து உபவாசித்து ஜெபிக்க வேண்டும். சரியா ஷார்ப்பா இருக்கீங்க. 5வது நம்ம பார்க்கும்போது சோர்ந்து போகவே கூடாதுங்க. என்னதான் வாழ்வானாலும் சாவானாலும் சரி, என் தேவன் என்னை விட மாட்டார் என்று நீங்க கருத்தா இருக்கணும். சோர்ந்து போகாம இருக்கணும்.
பலர் பலவிதமான வார்த்தை பேசுவாங்க. சோர்ந்துராதீங்க. பிசாசு உங்களுக்கு மைண்ட்ல பலதை கொண்டு வருவான். எத்தனை கால் நீ ஜெபிக்கிற, உபாசிக்கிற, எத்தனை கால் நீ கருத்தாதான் ஜெபம் பண்ற, ஆவில நிரம்பி இருக்கிற, ஆனா இன்னும் பதில் இல்லையே அப்படின்னு சொல்லி பிசாசு கொடுத்து கொண்டே இருப்பான். நீங்க சொல்லணும், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட நான் பாத்திரம், இந்த பாத்திரத்துக்கு செய்யாம யாருக்கு அவர் செய்ய போகிறார்? உனக்கு பதில் கொடுக்காம இயேசு யாருக்கு பதில் கொடுக்க போகிறார்? பாவிகளுக்கு அவர் செவி கொடுப்பாரோ? கர்த்தர் உனக்கு பதில் கொடுக்க காத்திருக்கிறார். சோர்ந்து போகாதே. ஹல்லேலூயா. எந்த விஷயமா இருந்தாலும் சரி, இத்தனை வருடம் ஆச்சுங்க சிஸ்டர், நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன், உபாசி இருக்கிறேன், நான் போராடி ஜெபிக்கிறேன், ஆனா இன்னமும் பதில் இல்லை என்று சொல்வாயானால், இன்றைக்கு கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நீ சோர்ந்து போகாதே மகளே, உனக்கு நியாயம் செய்ய நான் காத்து கொண்டிருக்கிறேன், உனக்கு நியாயம் செய்ய காத்து கொண்டிருக்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையில எந்த பிரச்சனை வந்தாலும் என்ன வந்தாலும் இயேசுவை சார்ந்து கொள். உன் பிள்ளைகளை நம்பி விடாத, உன் கணவனை நம்பிக்கொண்டிருக்காத, உன் பெற்றோரை நம்பி இருக்காத, உன் உத்தியோகத்தை நம்பி இருக்காத, உன் பணத்தை சேவிங்க நம்பி இருக்காத, கர்த்தரை சார்ந்திரு. யார் எதன் மேல உன் நம்பிக்கை வைக்கிறாயோ அங்கதாங்க பயங்கரமான அடி. வாலிப பிள்ளையே, நீ எதை வைத்து ஒரு நம்பிக்கை வைத்து நீ இந்த என் வாழ்க்கையில் இது சரி வரும் என்று எண்ணுகிறாயோ அதுதான் உன்னை விட்டு போய்விடும். இயேசு மேல யாரெல்லாம் பேஸ் பண்ணி வாழ்கிறார்களோ அவர்கள் தான் ஜெயிப்பார்கள். ஹல்லேலூயா. இயேசு மேல யார் அஸ்திபாரம் போடுகிறார்களோ அவர்கள் தான் ஜெயிப்பார்கள். இயேசுவை அல்லாமல் கணவன் மேல, மனைவி மேல, நான் அமெரிக்கா தேசத்துல போகிறேன், குவைத் போகிறேன், துபாய் போகிறேன், நான் இப்படி சம்பாதிப்பேன், இதை செய்வேன், அதை செய்வேன் என்று இவர்கள் ஒரு நாள் தோற்று போவார்கள். இது நிச்சயம். ஜெபித்தால் மாத்திரமல்ல, உபவாசித்தால் மாத்திரமல்ல, கர்த்தரை நீ சார்ந்திருக்க வேண்டும். இந்த கடைசி காலத்துல இயேசுவை தவிர உன் நம்பிக்கை வேற எதுவுமே இருக்கக்கூடாது. அதற்காக இயேசு எனக்கு இருக்கிறாருங்க, மனுஷன் எனக்கு வேணாம், என் புருஷன் எனக்கு வேணாம், இவருக்கு நான் ஏன் கீழ்ப்படியணும், இவரை ஏன் நேசிக்கணும் என்று சொல்லிவிடாதீர்கள். புருஷனுக்கு மதியாம, புருஷனை நேசிக்காம நீ இயேசுகிட்ட வருவேன்னா இயேசு உன்னை ஏற்றுக்கொள்ள முடியாது. முதலாவது உன் புருஷனிடத்துல போய் அன்பு செலுத்தி கீழ்ப்படி என்றுதான் ஆண்டவர் கற்றுக் கொடுப்பார். நீ மனைவியாதான் இருக்க வேண்டும். ஆனால் உன்னுடைய இருதயத்துல ஒரு பவுண்டேஷன் இருக்கணும். அது யாரை சார்ந்திருக்கணும்? மணவாளனாகிய இயேசுவை சார்ந்திருக்கணும். அப்படி சார்ந்திருப்பாயானால் உன் கணவன், பிள்ளை எப்போதுமே ஒலிவு மர கன்றுகளைப் போல உன்னை சுற்றிலும் இருப்பார்கள். உன் கணவன் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் நிரம்பி இருப்பார், எஜமானனாய் இருப்பார். நீங்க சரியான பவுண்டேஷன் இருக்கணும். இன்னும் உன் குடும்பமே சீர்படல, உன் கணவன் சீர்படல, பிள்ளைகள் சீர்படல, நீ எப்போது உன்னுடைய பக்கத்து வீட்டுக்கு சுவிசேஷமாய் மாற போகிறாய்? எப்போது நீ தேவனுக்காக ஊழியம் செய்ய போகிறாய்? இன்னும் உன் குடும்பத்திலேயே கர்த்தர் சரிப்பட வேண்டிய காரியங்கள் சரிப்படாமல் இருக்கிறதே, என்றைக்கு நீ கர்த்தருக்காக ஊழியம் செய்ய போகிறாய்? ஆதியிலே பார்க்கும்போது வேதத்துல பெண்கள் எப்படிலாம் கர்த்தருக்காக வாழ்ந்தார்கள். இன்றைக்கு கர்த்தர் உன்னை பார்த்து கணக்கெடுப்பார். இன்னைக்கு எத்தனையோ பேருக்கு 40 வயதா இருக்கலாம், 50 வயதா இருக்கலாம், இங்க 35 வருஷமா இருக்கலாம், 60 வயதா இருக்கலாம். கர்த்தருக்காக நீ என்ன செய்திருக்கிறாய்? கர்த்தருக்காக நீ என்ன செய்திருக்கிறாய்? இன்றைக்கு உங்களுக்கு முன்பாக பிரசங்கிக்கிறேன், நான் தானே சொல்லுகிறேன். என் வாழ்க்கையில் இன்னும் கர்த்தருக்காக செய்ய வேண்டிய காரியங்களை இன்னும் செய்யவில்லை. பிரசங்கிக்கிறேன், நாடுகளுக்கு போகிறேன், ஜெபிக்கிறேன், அநேக நேரங்கள் ஆண்டவரிடத்தில் கேட்கிறேன், பா உமக்காக நான் என்ன செய்திருக்கிறேன்? பரலோகம் வரும்போது நம்முடைய சமூகத்தில் நான் என்னத்தை காண்பிக்க போகிறேன்? இயேசு கிறிஸ்து தீர்க்கதரிசியே வா என்று கூப்பிட மாட்டார், சுவிசேஷியே வா என்று கூப்பிட மாட்டார், பாஸ்டர் வா, ரெவரண்ட் வா என்று கூப்பிட மாட்டார். அவர் கூப்பிட போகிற ஒரே ஒரு வார்த்தை, உண்மையும் உத்தமுள்ள ஊழியக்காரரே, என் பிதாவினுடைய வலது பார்ஸ் பிரவேசி என்று சொல்ல போகிறார். என் பிதாவின் சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்று சொல்ல போகிறார். நான் அபிஷேகித்திருக்கிறேன், நான் ஜெபிக்கிறேன், உவாசிக்கிறேன்றதோடு கூட நிறுத்தி விடாதீர்கள். கர்த்தருக்காக நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? உன் நேரங்கள் எவ்வளவு வீணாக்கி இருக்கிறாய்? உன் காலங்கள் எவ்வளவு வீணாகி விட்டது? நிறைய பெண்கள், எனக்கு நேரம் போகல, டைம் பாஸ் போகல, ஆகினால் நான் சீரியல் பார்க்கிறேன், சினிமா பார்க்கிறேன், கொஞ்ச நேரம் சமாதானத்திற்காக அதனை பார்க்கிறேன் என்று சொல்லுவாயானால், இன்றைக்கு கர்த்தர் ஆவியானவர் உன்னை பார்த்து துக்கம் அடைகிறார். உனக்காக இரவும் பகல் இயங்கிக் கொண்டு நிற்கிறேனே, நீ டிவிக்கு முன்பாக சீரியல் பார்த்துக்கொண்டு நேரத்தை வீணாக்கி கொண்டிருக்கிறாய். உன்னுடைய சொந்த காரியத்திற்காக நீ அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறாய். எனக்காக நீ எப்போ என்ன செய்ய போகிறாய் என்று கேட்கிறார்.
உங்களுடைய இருதயத்தில் நீங்கள் கை வைத்து பார்க்கும்போது கர்த்தருக்காக நீ என்ன செய்திருக்கிறாய்? ஆலயத்திற்கு நீ வருகிறதோடு கூட நின்று விடாதுங்க. ஆவிக்குரிய வாழ்க்கை உன் குடும்பத்திற்காக நீ ஜெபித்துக் கொண்டிருந்தால் போதாதுங்க. மற்றவர்களுக்காக நீ ஜெபிக்க வேண்டும். மற்றவர்களுக்காக சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். கர்த்தருடையத்தில் எதிர்பார்க்கிறார். பெண்களிடத்தில் ஒரு விசேஷத்தை கிருபை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளை, வாலிப சகோதரிகளே, கர்த்தருடைய வார்த்தை உனக்கு நேராய் கடந்து வருகிறது. உன் வாலிபத்தை எங்கே வைத்திருக்கிறாய்? உன் வாலிபத்தில் நீ எங்கே உன் சிந்தனையை நீ வைத்திருக்கிறாய்? கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், ஒரு மனிதனும் நீதிமான் இல்லை, ஒரு மனுஷன் பெர்ஃபெக்ட் இல்லை. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் உன்னை நீதிமானை மாற்ற விரும்புகிறார். வாலிப பிள்ளையே, உன் சுய இஷ்டத்தின்படி நீ ஆலோசனை பண்ணி கொண்டிருப்பாயானால், என் அப்பா அம்மாவுக்கு தெரியாது, வாழ போகிறவன் நான் தான் டிசிஷன் எடுக்கணும், நான் தான் தீர்மானம் எடுக்கணும் என்று சொல்வாயானால், உன் வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைக்கு நீ தான் தீர்மானம் எடுக்க வேண்டும். You have to take responsibility. If you go your own way, you have to take your responsibility. There is no one to help you. There is no parents can help you. There is no Jesus can help you. If you found in Jesus, He will help you. இயேசு உனக்கு உதவி செய்ய வேண்டுமானால், உன் வாழ்க்கை செழிப்பாய் நடத்த வேண்டுமானால், அவருங்க உன் வாழ்க்கையில பார்ட்னரை தேர்ந்தெடுக்க வேண்டியவர். அவர் ஏற்கனவே குறித்திருக்கிறார். You no need to choose yourself. God has already chosen. Right person வாழ்க்கையில தேர்ந்தெடுத்திருக்கிறார். நீங்க தேர்ந்தெடுக்க வேண்டாம் வாலிப சகோதரியே. பிரசங்கி 12ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது, வாலிபனே உன் இஷ்டம் போல் நீ போ, ஆனால் நியாய தீர்ப்புல நீ நியாயம் தீர்க்கும் போது கணக்கு சொல்றதை மறந்துடாத. வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? வசனத்தினால. இன்டர்நெட்ல அல்ல, போன்ல அல்ல, வேற எந்த டெக்னாலஜியும் அல்ல, இந்த கர்த்தருடைய வார்த்தை. இன்றைக்கு இந்த உலகமே நின்று கொண்டிருக்கிறது எதனால தெரியுங்களா? இந்த வேதத்தின் அடிப்படையில தாங்க இந்த உலகம் நின்று கொண்டிருக்கிறது. மனுஷன் இதை கண்டுபிடிச்சு அதை கண்டுபிடிச்சென்றான். இல்லாதவர்கள் அவன் கண்டுபிடிக்கல, கர்த்தர் சிருஷ்டித்தவர்களை வைத்து அவன் கண்டுபிடித்து சொல்லிக் கொண்டிருக்கிறான். இல்லாதவர்கள் அவன் சிருஷ்டிக்கல, கர்த்தர் ஏற்கனவே குறித்தவர்களே. ஏசப்பா இன்றைக்கு ஒரு தீர்க்கதரிசி வந்து கர்த்தர் உனக்காக இதை செய்கிறார் என்று சொல்றதுனால அதை செய்கிறவர் அல்ல. இயேசு ஆதியிலே தீர்மானித்தார். He is a God from beginning and end. ஆதியும் அந்தமுமானவர். உன் வாழ்க்கையில சடனா வந்து செய்கிறவர் அல்ல. He is already planned. அவர் ஏற்கனவே எல்லாவற்றையும் குறித்திருக்கிறார். இதுதான் நான் சொல்லுவேன். இந்திரா சிஸ்டர் வந்து ஜெபித்தாங்க, இன்றைக்கு இவ்வளோ பெரிய வீடு எங்களுக்கு கட்டி கொடுத்தார். இந்திரா சிஸ்டர் வந்து இதை செஞ்சாங்க, ஜெபித்தாங்க, சொன்னாங்க இப்படின்னு. நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவேன், இந்திரா சிஸ்டர் வந்து சொன்னதுனால இதை செய்யல, கர்த்தர் ஏற்கனவே குறித்தார். அந்த நேரம் வந்தது, என்னை ஒரு மெசேஞ்சர் அனுப்பி நான் கொடுக்கிற நேரம் வந்துச்சு, சொல்லிட்டு போன்னு சொன்னார். அதை தான் சொல்லிட்டு போனே தவிர நான் வந்து சொன்ன பிறகு அவர் புதுசா உனக்கு வீடு கட்டல. கர்த்தர் ஏற்கனவே குறித்து வைத்தார். நம்ம வாழ்க்கையில ஏற்கனவே எல்லாவற்றை குறித்து வைத்திருக்கிறார். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் யார் அது நோக்கத்தோடு கூட எனக்கு இந்த நேரத்தில் இதை குறித்திருக்கிறார், இந்த காலகட்டத்தில் இது இருக்கின்ற ஒரு நோக்கத்தோடு அவர் சார்ந்து போகிறார்களோ அவர்களுக்கு அதன் காலத்துல நேர்த்தியாய் செய்து கொண்டு வருவார். ஹல்லேலூயா. அதை மறந்து தன் சுய பலத்தினால் சுய நாலேஜ்ல யார் சிக்கிக் கொள்கிறார்களோ அவர்கள் விழுந்து அவங்க நேரத்தை வீணாக்கி அடிபட்டு எழுந்து வருவார்கள். அப்படி இருக்கக்கூடாதுங்க. வாலிப சகோதரியே, என் சரியாய் 14 வயசுல கர்த்தர் என்னை பிடித்தார். குறிப்பிட்ட 25 வயசு வரைக்கும் உலகத்தினுடைய பாவம் என்றால் என்னன்னு தெரியாம என்னை காத்துட்டாருங்க. இப்பனா எனக்கு சில நாலேஜ்கள் இருக்கிறது, சில காரியங்கள் எனக்கு தெரியும், தெரியலன்ற உங்களுக்கு முன்னாடி சொல்ல முடியாது. அந்த சரியான அந்த வாலிப காலத்தில் என் இயேசுவும் நானும் இணைந்து வாழ்ந்தோம். நிறைய நேரம் இயேசப்பா என்னோட தனியாக பேசும்போது சொல்லுவார், நான் சொல்லுவேன்ப்பா என் குடும்பத்தில் என்னை எப்படி வளர்த்தாங்க என்னான்றது எனக்கு முக்கியம் இல்லை, நான் ஒரு டஸ்ட்பினில் போடப்பட்ட ஒரு பேப்பர், என்னை தூக்கி இது எனக்கு வேணும் என்று எடுத்துக்கொண்டீங்கப்பா. நான் சொல்லுவேன், ஐ நோ வேர் ஐ கம் ஃப்ரம், ஐ நோ ஹூ இஸ் திஸ் இந்திரா. இந்த இந்திரா யார் என்று இந்த இந்திராவுக்கு தெரியும்.
நிறைய நேரங்கள் ஆண்டுகிட்ட சொல்லுவேன், என்னை பத்தி எனக்கு தெரியுதோ தெரியலையோ, ஆனா என்னை பத்தி உங்களுக்கு தெரியும். நாளைக்கு நான் என்ன செய்ய போறேன்ற எனக்கு தெரியாது, ஆனா உங்களுக்கு தெரியும்பா. இந்த உலகத்துல எது வாயில நான் இழந்து வாழ முடியும், ஆனா என் ஏசப்பா இல்லாம என்னால வாழ முடியாது. என்னுடைய நோக்கம் இந்த உலகத்துல ஒரு பெரிய ஊழியக்காரியா இருக்க வேண்டும்ன்ற நோக்கம் இல்ல. இந்த உலகத்துல பல காரியம் நான் சாதிக்கணுன்ற நோக்கம் எனக்கு இல்லை. என் நோக்கம் என் இயேசுவை நான் இழந்துடக்கூடாது. என் இயேசு எனக்கு வேணும். என் இயேசு எனக்குள் இருந்தா இந்த உலகத்துல எது வேணாலும் நான் என்னால் சாதிக்க முடியும். இயேசுவை இழந்தேன்னா நிச்சயமா எதையும் சாதிக்க முடியாது. அவருக்காக ஊழியம் ஊழியம் என்று சொல்லி இயேசுவை நான் இழக்க விரும்பல. இயேசுவோடு இணைந்து வாழ விரும்புகிறேன். என் வாலிபத்தில் ஆண்டிடத்துல சொல்லுவேன், நீங்க வேற நான் வேற வேணப்பா, நம்ம 2 பேரும் இணைந்திருப்போம். நிறைய டைரிகள் இருக்குங்க. 3 புத்தகம் இருக்கு என்கிட்ட. ஆவியானவர் என்னோடு பேசினதை நான் அப்படியே எழுதுவேன். அவர் என்னோடு உட்கார்ந்து பேசுவார். மணிக்கணக்காய் பேசும்போது நான் எழுதி வைத்திருக்கிறேன். பரலோகத்திலிருந்து சுருள்களை போல தேவனுடைய வார்த்தை வரும், அதை அப்படியே குறித்து கொள்ளுவேன். ஆண்டவர் என்ன பார்த்து சொல்லுவார், என் கையில ஒரு பாட்டிலை போல ஒன்று வச்சிருக்கிறேன், ஒரு கண்ணாடி பாட்டிலை போல வச்சிருக்கேன். இந்த பாட்டிலை விட்டா கீழே உடைந்து விடும் என்று சொல்லி நான் பத்திரமா வைத்திருக்கிறேன். நான் ஒரு பெரிய நீதிமான், ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சன் என்று சொல்ல வரல. கர்த்தர் என்னை அந்த நேரத்தில் பிடிக்காது இருந்திருப்பார், ஆனால் என் நிலைமை பரிதாபமாக இருந்திருக்கும். ரொம்ப ஃபாஸ்ட் கேச்சர், ரொம்ப ஃபாஸ்ட் அந்த உலகத்தை நான் ஈர்ப்புக்குள்ள போயிருப்பேன். அப்படிப்பட்ட சுபாவம் உடையவள் ஆக்கினால்தான் சரியான வயதிலேயே என்னை தேடி பிடிச்சாரு. இன்றைக்கு வரையும் விழுந்தாலும் எழுந்திருக்க தேவன் கிருபை செய்கிறார். சின்ன ஒரு காரியத்தில் விழுந்தாலும் கர்த்தருடைய சமூகத்தில் என்னால் உட்கார முடியல, பேச முடியல. என்னை பற்றி அப்படியே சொல்லுவார். நிறைய நேரம் என் இடத்துல ஜெபிக்க வர்றவர்களுக்கு ஆண்டவர் முகமுகமாய் பார்த்து அவங்களுடைய காரியத்தை அப்படி நேருக்கு சொல்லி விடுவார். அவர்கள் போய்விட்டு நான் ஆண்டவரோட பேசும்போது என்னோட பேச முடியாது. கர்த்தருக்கும் எனக்கு ஒரு தொடர்பும் இருக்காது. நான் கேட்பேன், ஏன் ஆண்டவரே என்று போது ஆண்டு சொல்வாரு, உங்ககிட்ட நம்பி கிருபை கொடுத்தேன், வந்த அந்த இறுதித்திற்காக தான் உன்னை வச்சு நான் பேசிட்டேன் வாயை வைத்து, ஆனா உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தம் இல்லை என்று சொல்லுவார். நான் கேட்பேன், ஏன் ஆண்டவரே அப்படி சொல்லுகிறீர், ஏன் தகப்பனே அப்படி சொல்லுகிறேன் போது ஆண்டவர் சொல்லுவாரு, நீ இந்த காரியத்தில் இப்படி நடந்தாய், இந்த காரியத்தில் இப்படி செயல்பட்ட ஆகினால் உனக்கும் எனக்கும் தொடர்பு இல்லை. பயன்படுத்திட்டேன்றதற்காக, தீர்க்க தரிசனம் உரைத்தேன் என்றதுக்காக, பிசாசு விரட்டினா என்றதற்காக உனக்கும் எனக்கு உறவு இருக்கின்ற அல்ல. உன் தனிப்பட்ட வாழ்க்கையில எனக்குள்ள உறவு எப்படி என்று ஆண்டவர் என்னை விசாரிப்பார். எந்த காரியத்தில் நான் விழுந்தனோ அந்த காரியத்தில் நான் மீண்டும் ஒப்புராகுவேன். கர்த்தரோடு போராடுவேன். போராடி இயேசுவோடு இருக்கிறோம் என்றதுனால, ஜெபிக்கிறவங்கன்றதுனால பாவம் செய்யல, குற்றம் செய்யல, அநேக நேரங்கள்ல we'll do mistakes. அது ஒப்புராகி செருப்படுத்திக் கொள்ளும் போதுதான் ஆண்டவர் இறங்கி பேசுவார். நிறைய காரியங்கள்ல எனக்குள்ள சரியான கோபம் வர வந்தது. இடையில எங்களுடைய ஹாஸ்டல்ல கவனிக்கணும், குடும்ப பல ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு வர ஆரம்பித்தது. ஆகினால கோபம் வரும் எனக்கு, திடீரென்று எரிந்து பேசி விடுவேன். ஆண்டவருடைய சமூகத்தில் என்னால் உட்கார முடியாது. கர்த்தர் ஒரு நாள் சொன்னார், உனக்குள்ள எரிச்சலின் ஆவி அகப்பட்டிருக்கிறது, உன் மேல எரிச்சலின் ஆவி இருக்குன்னு சொன்னார். நான் சொல்ல முடியுமா, நான் பிரசங்கிக்கிறேனே, இத்தனை பிசாசுகளை விரட்டினேனே, தீர்க்கதரிசனம் உரைத்தனே, இத்தனை நாடுகளுக்கு சென்றேன்னு சொல்ல முடியுமா? கர்த்தர் சொன்னார், உன் மேல அசுத்தாவி இருக்குன்று, செல்ஃப் டெலிவரன்ஸ், ரூமுக்கு போய் என்றார். நான் ரூம்ல போய் கதவு சாத்தி புலம்புறேன். ஆண்டு சொன்னார், உன் வலத கையை உன் தலை மேல வைத்து அந்த பிசாசை விரட்டு என்றார். என் வலத கையை என் தலைமையில வைத்து இயேசுவின் நாமத்தில் எரிச்சல் ஆவி என்னை விட்டு போ என்ற போது ஒரு அசுத்தாவி என்னை விட்டு வெளியே போனது. ஹல்லேலூயா. உன்னை நீ ஏமாற்றி கொண்டிருக்காதே. நான் பரிசுத்தவான்டி, நான் ஜெபிக்கிறவர்கள் அபிஷேகம் பெற்றவர்கள் என்று ஏமாற்றி கொண்டிருக்காதே. 5 வருடங்களுக்கு முன்பாக நீ அபிஷேகம் பெற்றிருக்கலாம், 1 வருடங்களுக்கு முன்பாக அபிஷேகம் பெற்றிருக்கலாம். அந்த அபிஷேகம் இன்றைக்கு உனக்குள் இருக்கிறதா? அந்த அபிஷேகம் புதிதாக்கப்பட்டிருக்கிறதா? இல்லது 5 வருடங்களுக்கு முன்னால பெற்ற அதே அந்நிய பாஷையில நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? நீ ஆராய்ந்து பார்க்க வேண்டும். கர்த்தர் நிறைய நேரங்க என்னை உட்கார பண்ணுகிறார். கடந்த வாரம் ஆராதனையில நியூ லைஃப் சர்ச் சகோதரன் நடத்தி கொண்டிருக்கிற என் சகோதரன் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆவியானவரை இடைப்பட முடியல.
எங்களோட சபையில வந்திருக்கிறவங்களுடைய இருதயம் ஒருமனப்பட முடியல, கர்த்தர் ஏற்றுக்கொள்ள முடியல. நல்ல ட்ரம்ஸ் அடிக்கிறதுனால இயேசு இறங்க மாட்டாரு, நல்ல பாட்டு பாடுறதுனால இயேசு இறங்கி வந்து விட மாட்டார், அழகான வார்த்தை சொல்லி ஜெபிக்கிறதுனால இயேசு வர மாட்டாரு. அவர் இருதயங்களை பார்த்து தான் இறங்கி வருகிறவர். இருதயங்கள் ஒருமனப்படல, இருதயம் ஒருவருக்கு ஒரு புறங்குறுகிற எண்ணங்கள், ஒருவரை ஒரு கசந்து கொள்ளுகிற எண்ணங்களோட கூட உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஆவியானவர் இறங்கல. ஆவியானவர் இறங்காம, ஆவியானவர் நம்மளோட பேசாம, அவர் பிரியப்படாம அந்த ஆராதனை என்னால முடிக்கவே முடியாது. ஏதோ சண்டே ஆராதனை வந்தோம் முடித்தோம் என்றே என்னால முடியவே முடியாது. ஓய்வு நாள் என்றால் அது கர்த்தருடைய நாள், அப்பா சந்தோஷப்படுகிற நாள். நம்முடைய இருதயத்திலிருந்து புறப்படணும் துதியின் சத்தம், அந்த இருதயத்திலிருந்து புறப்படணும் அந்த துதி பலி. பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னா நம்ம எப்படி இருக்கணும்? அப்ப போன வாரத்துல நிறுத்திட்டேன், பாட்டை நிறுத்தி எல்லாம் நிறுத்து, கர்த்தருக்குள்ள ஒப்புறாகு. கர்த்தருக்கு முன்னாடி ஒப்புறனா அவங்க அப்படி இருதயத்தை கடினப்படுத்தி நிக்கிறாங்க. நான் போய் ஒப்புறாகனா இவன் என்ன நினைச்சுக்குவா, அவன் என்ன நினைச்சுக்குவான்னு சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் கடினப்படுத்தி நிற்கிறாங்க. மனசுக்குள்ளேயே நாங்க ஒப்பு கொடுக்குறோன்றாங்க. அத்தனையும் வருது என் முன்னாடி. கர்த்தர் ஆவியானவர் சொல்லுகிறார், நிறைய பேருடைய இருதயம் விட்டு கொடுக்க முடியல, பெருமை, பிரெஸ்டீஜ் ப்ராப்ளம், எப்படி நான் மன்னிப்பு கேட்கறதுன்னு. சிலருக்குள்ள நானே ஜெபிச்சுக்கிட்டு நானே மன்னிப்பு கேட்கிறேன் என்று சொல்லி இல்ல. கர்த்தர் சில நேரங்கள் ஆவியானவர் என்கிட்ட என்ன தெரியுங்களா சொல்வார், நான் ஜெபிப்பேன் பதிலே வராது. ஆண்டவர்கிட்ட கேட்பேன், ஐயோ ஆண்டவரே இந்த தப்பு செஞ்சு அதனால எனக்கு பதில் வரல, ஐயோ இப்படி நான் பேசிட்டு அதனால பதில் வரல, போராடிட்டு இருப்பேன். பரிசுத்தாவின் ஒரே ஒரு வார்த்தை சொல்வாரு, இதை செஞ்சுட்டேன் அதை செஞ்சுட்டேன் அப்படின்றதுனால அல்ல, நீ இதுல ஒப்பு கொடுக்கணும், அப்பதான் நான் இறங்க பண்ணுவார். சில நேரம் நம்மளா நினச்சிக்கிறோம் இந்த காரியத்தினால தான் நம்மளுக்கு தடன்னு. கர்த்தர் எந்த காரியத்தில் உன்னை ஒப்பு கொடுக்க சொல்றாரோ அதில் ஒப்பு கொடுத்தாதான் உனக்கு நெக்ஸ்ட் லெவல் பிளஸ்ஸிங். எதை உங்ககிட்ட எதிர்பார்த்துட்டு இருக்கிறா நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம், இல்லை நான் ரொம்ப படம் பார்த்துட்டு இருக்கிறேன் சினிமா, அதை தான் சொல்றாரு போலன்னு. இல்லை, உட்காரணும். நீங்க என்கிட்ட எதை ஒப்பு கொடுக்க விரும்புகிறீன்னு கேட்டு அதை ஒப்பு கொடுத்த பிறகுதான் உங்களுக்கு விடுதலை. நீங்களா நினைச்சு ஒப்பு கொடுத்துட்டு இருக்கிறது இல்ல, அவர் உங்ககிட்ட எதிர்பார்ப்பார். சில நேரம் உங்களுக்கு பிடித்த காரியங்களையே விட்டு கொடுன்றுவார். மலேசியா தேசத்துல வாலிப பிள்ளைகள் மத்தியிலே நான் பேசி கொண்டிருக்கிறேன். ஆவியானவர் பயங்கரமாய் இறங்கி கிரியை செய்கிறார். இந்த வாலிப பெண் பிள்ளைகள்லாம் அழுகிறார்கள். அழுது கர்த்தருடைய சமூகத்துல கண்ணீரோடு காணப்படுகிறாருங்க. என் கண்களை நான் திறக்கல. எல்லாரும் அழுது புலம்பி ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். ஆவியானவர் சொன்ன வார்த்தை கேட்டுட்டு, அக்கா நாங்கள் உங்களோட தனியாக பேசணும்னு சில பிள்ளைங்கள்லாம் வந்தாங்க சிஸ்டர் அப்படின்னு. என்ன என்று கேட்கும்போது ஒவ்வொருடைய பிள்ளைங்களுடைய வாழ்க்கையை குறித்து சொன்னாங்க பாருங்க. தட்ஸ் ஆல் வெரி பர்சனல், ஐ கான்ட் ஷேர் நவ். அதெல்லாம் உங்களுக்கு நாங்கள் சொல்லவே முடியாது. அவங்களுடைய இன்ன பிரச்சனைகள் என்ன மாதிரிலாம் தன்னுடைய வாழ்க்கையில் அசுத்தங்கள் எல்லாவற்றையும் எங்க முன்னாடி வந்து சொல்லினாங்க பர்சனலாக ரூமில். அன்றைக்கேங்க அநேக பெண் பிள்ளைகள் தங்களுடைய பாய் ஃப்ரெண்டுகளுக்கு அப்படி அழிச்சாங்க, அந்த ஃபோன் நம்பரோடு கூட அழிச்சாங்க. ஏசு எனக்கு மணவாளனா இருந்தால் போதும், ஏசு என் வாழ்க்கையில் அப்பாவா இருக்கணும், இவர் வேணும்னா இது எனக்கு வேணாக்கா. வெளிநாட்டிலங்க அங்கே வந்த கல்ச்சர் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. தே கேன் ஹாவ் தே ஓன் பாய் ஃப்ரெண்ட், தே கேன் மேரி. பட் அப்படிப்பட்டவர்களே தங்களுடைய வாழ்க்கையில் எல்லாத்தையும் தூக்கி எறிந்தார்கள். ஒரு பெண் சொன்னா 8 வருஷம் ஐ லவ் திஸ் பர்சன், ஐ ஹவ் கான் வித் ஹிம் திஸ் கண்ட்ரி தட் கண்ட்ரின்னு சொன்னா. நல்லா படித்த பிள்ளைங்க 2 பேரும். ஸோ ஐ எம் பிளானிங் டு மேரி ஹிம் ஓன்லி. என் குடும்பத்துக்கு தெரியும், என் அப்பா அம்மாவுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும் நாங்கள் 2 பேரும் இப்படி பிளான் பண்ணியிருக்கோன்னு. ஆனால் அது தேவனுடைய சித்தம் இல்லை. தேவனுடைய சித்தத்தை குறித்து வாலிபர்களுடைய மத்தியில் நான் பகிர்ந்து கொள்ளும் போது அவங்களுக்கே தெரிஞ்சு போச்சு எது தேவ சித்தம் எது தேவ சித்தம் இல்லைன்று. அவர்களே அறிக்கை செய்து ஒப்பு கொடுத்தார்கள். அவள் தூக்கி எறிந்தாள். போன டிசம்பர் தான் அழகான ஒரு கணவனோடு கூட அவளுக்கு திருமணமானது. ஹல்லேலூயா. ஃபோன் பண்ணி சொன்னாக்கா, அவனை திருமணம் பண்ணியிருந்தா அவனுக்கு 3-4 பெண்கள் இருக்கான், கேர்ள் ஃப்ரெண்ட்ஸு. அவனை கல்யாணம் பண்ணியிருந்தா நான் செத்தே போயிருப்பேன், இன்றைக்கு எனக்கு அருமையான கணவனை கர்த்தர் கொடுத்தார் என்று. ஹல்லேலூயா. நிறைய பெண்கள் நினைச்சிட்டு இருக்கலாம், this guy is very faithful, I can marry him, I can live life with him என்று. நீ நினைச்சாலோட நீ லைஃப் லீவ் பண்ண முடியாது, அவர் நினைச்சாலோடு தான் உன்னால் வாழ முடியும். ஹல்லேலூயா.
அதற்காக ஜெபிங்க, அதற்காக காத்துருங்க, அதற்காக கேளுங்க. வாலிப பிள்ளைகளே, காலம் செல்லாது. உன் படிப்பு, பட்டம், உன்னுடைய பிளானு எல்லாம் அழிந்து போகும். ஏசப்பாவை சார்ந்து ஏதோ உலகத்தில் ஒரு ட்ராமா போல ஒரு குடும்பம், திருமணம், அதை செஞ்சுக்கிட்டு கர்த்தர் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிற வாழ்க்கையை நீ வாழ்ந்துக்குவா. இயேசு உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். இன்றைக்கு வாலிப பிள்ளைகள் மேலே ஒரு விசேஷித்த வல்லமை இறங்க போகிறது இந்த சபையில். நீங்கள் எல்லாருக்கும் முன்னாடி நல்லா ஜெபிக்கிறவங்களா இருக்கலாம், எல்லாருக்கும் முன்னாடி நல்லா வேதம் வாசிக்கிறவங்களா இருக்கலாம், பக்தி உள்ள மகளாக இருக்கலாம். ஆனால் ஏசு உன்னிடத்தில் எதிர்பார்க்கிற சில காரியங்கள் உண்டு. இதை எனக்கு ஈவினிங்கை கர்த்தர் சொல்லிவிட்டார். இந்த ரூமில் போய் இருக்கும்போது ஆண்டவர் என்னோடு பேசினார். அந்த சபையில் போய் நின்று நீ பேசும்போது சில வாலிப பிள்ளைகளை நான் முழு பொறுப்பெடுக்க போகிறேன். நோ மோர் தேர் ஓன் பிளான்ஸ். அவங்களுடைய சுய சிந்தைக்குள்ளே நான் விடவே மாட்டேன். என் முழு பொறுப்பில் நான் எடுக்க போகிறேன் சில வாலிப பிள்ளைகளை என்றார். அவர் எடுத்த பிறகு தான் தெரியும் உன் வாழ்க்கையில் என்ன என்று. இன்றைக்கு உனக்கு என்ன இருக்குன்னு உனக்கு கண்ணு தெரியல. அவருடைய முழு பொறுப்பில் நீ இல்லாததுனால உனக்கு ஒன்றுமே தெரியல. நீ ஆலயத்துக்கு நன்றாய் வருகிற, யூத் மீட்டிங்கில் இருக்கிறாய், யூ ஹாவ் மெனி ஆக்டிவிட்டீஸில் இருக்கிறீங்க, ஆனால் கர்த்தருடைய முழு பொறுப்பில் இல்லை. இதை கர்த்தர் எனக்கு ஆவியானவர் சொன்னார். இந்த வேளையில் முழு பொறுப்பை கர்த்தர் எடுக்க போகிறார். வாலிப பிள்ளைங்களுக்கு தான் முதலாவது தேவனுடைய வல்லமை இறங்க போகிறது. எத்தனை பேர் வாலிப பிள்ளைங்க இங்கே இருக்கீங்க? கரங்களை உயர்த்தி காண்பீங்க. மேரேஜ் ஆகாத வாலிப பிள்ளைங்க நல்ல கரங்களை உயர்த்துங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை வித்தியாசமாய் விபரீதமாய் கர்த்தர் தொடப்போகிறார். அடுத்துதான் ஸ்திரீகளுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். வாலிப பிள்ளைகள் மாத்திரம் இருக்கிற இடத்துல எழுந்து நில்லுங்க. வாலிப பிள்ளைகள் கரங்களை உயர்த்தினவர்கள் இருக்கிற இடத்துல எழுந்து நில்லுங்க. தேவனுடைய வல்லமை இறங்கி வரப்போகிறது. தேவனுடைய பிரசனம் இறங்கி வரப்போகிறது. ஓ, praise you Father. Thank you Lord. Thank you Jesus. மற்றவர்கள் யாரும் வேடிக்கை பார்க்க வேண்டாம். வாலிப பிள்ளைங்க எழுந்து நின்ற உடனே இயேசு இதை பார்க்கிறார். இயேசுப்பா இதை பார்க்கிறார். எனக்கு சாயங்காலத்திலிருந்தே இந்த மீட்டிங்கை முடித்து ஆராதனை காலை முடித்து போனதிலிருந்தே வாலிப பிள்ளைகளை குறித்து தான ஒரு ஏக்கம் என் மனசுக்குள்ளே ஏவிக்கொண்டே இருந்தது. எனக்கு அதனால் அதை புரிந்து கொள்ள முடியல. நான் ரொம்ப பிஸியாக என் வீட்டுக்கு அங்கெல்லாம் ஃபோனில் பேசிகிட்டு இருக்கேன். ஆனால் என் உள்ளத்தில் ஆவியானவர் பேசிக்கொண்டே இருந்தார். இந்த ஆலயத்தில் நான் பிரவேசித்த போது ஆண்டு சொன்னார், என் பிள்ளைகளுக்காக நான் இறங்கி வருவேன், என் பிள்ளைகளை முழு பொறுப்புக்குள்ள கொண்டு போக போகிறேன் என்று சொல்லி. அப்படின்றார். உன் சுய சிந்தனைக்குள் நீ இருக்கிறாய். உன் சொந்த பிளான்லாம் நீங்க இருக்கிறீங்க. உன்னை ஒரு முழு பொறுப்பு எடுக்கும்படி வரப்போகிறார். Jesus is Father, Lord. Father, in the name of Jesus. Father, in the name of Jesus. You talk to Shakarandadalara. நீ இயேசுவோடு பேசு. You speak to God who knows everything. People may see your face, your action, but my Lord Jesus can see your deep heart, what you think, what you're going through. நீ என்ன பாதையில போகிறாய், நீ எதை சிந்திக்கிறாய் என்றத அப்பா அறிந்திருக்கிறாருங்க, ஆராய்ந்து அறிந்திருக்காருங்க. என் வாலிப சகோதரியே, உன் வழியை நீ எதனால் காக்க முடியும்? ஏசப்பாவுடைய வார்த்தை காலம் செல்லாது. There is no more time. Jesus Father, ஆவியானவர் மிக வியாகுலத்தோடு இயக்கத்தோடு இருக்கிறத நான் பார்க்கிறேன். ஆவியானவர் மிக இயக்கத்தோடு இருக்கிறத நான் பார்க்கிறேன். பெருமையோடு கூட இருக்காத. Yes. Praise you, Father. மூடு இருப்பதுதான்
உள்ளத்தின் வாஞ்சையா சித்தம் செய்வதுதான். வாலிப சகோதரி சொல்லுங்க அப்பா, உங்களோட இருக்கதா என் இதயத்தின் ஏக்கமையா என் வாழ்க்கையில நடக்கணும்னு நான் ஆசைப்படுறேன்ப்பா. உம்மோடு இருப்பதுதான் உன்னை முழு பொறுப்பெடுப்பாரு. அப்படி சொன்னீங்கன்னா உள்ளத்தின் வாஞ்சையா சித்தம் செய்வதுதான். இதயத்தின் ஏக்கமையா ஏசையா உம்மை தானே என் முன்னே சகோதரி முன்னாடி நிறுத்தி உள்ளே ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே. இன்னொரு விஷயம், உம்மோடு இருப்பது உள்ளத்தின் வாஞ்சையா சித்தம் செய்வது என் இதயத்தின் ஏக்கமையா ஏசையா உம்மை தானே. எத்தனை பிள்ளைங்க சொல்ல முடியும் என் முன்னே நிறுத்தி உள்ளே ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தி மிக வியாகுலத்தோடு ஏக்கத்தோடு கூட வாலிப பிள்ளையே உன்னை அவர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். தேவனுக்கு முன்பாக நீ யார்? Who are you? இயேசு உன்னை பார்த்து கேட்கிறார். உன் சிந்தனை எங்கே? உன் இருதயம் எங்கே? திருமணத்திற்காக காத்துக் கொண்டிருக்கிற வாலிப பிள்ளையே, வாட்ஸ் யுவர் பிளான்? என்னுடைய பிளான்ல உனக்கு நடக்கவா, அல்லது உன்னுடைய பிளான்லயே நீ நடத்திக்கொள்ள விரும்புகிறாயா? மகளே வேண்டாம், நான் உனக்காக யாவும் செய்து முடிக்கிற தேவனா இருக்கிறேன். நீ சிக்கிக் கொள்ளாதே மகளே. ஒரு வாலிப மகளே, இரவு முழுதும் உன்னுடைய சொப்பனத்துல என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது? அதை ஓவர் கம் பண்ண முடியல உனக்கு. உன் சிந்தனையில என்னை நீ அணிந்து கொள். I love you Jesus. சொல்லு மகளே, I love you Father. I love you Jesus. I don't need anything. I do not want anything in this world. I love you Father. I need you Lord Jesus. அப்படின்று நீ அறிக்கை செய் மகளே. நான் உனக்குள் வாசம் பண்ணுவேன். ஒரு வாலிப மகள் மிக கன்ஃபியூஸ்ட், எவ்ரிதிங் கன்ஃபியூஸ், எதை எடுத்தாலும் கன்ஃபியூஸா இருக்கீங்க. அப்பா சொல்லுகிறார், காரணம் ஏன் தெரியுமா? உன் சிந்தனை ஏன் கரத்தில் இல்ல, எனக்குள்ள இணைக்கப்படல. ஆகினால்தான் ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிருக்கிற. என் கரத்துல ஒப்பு கொடுப்பாயா என்று கேட்கிறார்.
தூதர்கள், திரளான தேவ தூதர்கள் உனக்கு நேராய் உற்று பார்க்கிறார்கள். பரலோகத்தில் உனக்காக வாத்தியம் வாசிக்கப்படுகிறது. பரலோகத்தில் உனக்காக வாத்தியம் வாசிக்கப்படுகிறது. வாலிப பிள்ளையே, உன் மேல ஒரு விசேஷித்த வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. பரலோக மகிமை நிறைய வாலிப பிள்ளை மேல இறங்குகிறது. உன் வாழ்க்கை ஹோலி என்று மாற்றப்படுகிறது. உன் நெற்றிக்குள் ஒரு முத்திரை வடைப்படுகிறது. பரலோகத்தில் பாடல்கள், இந்த பாடல் உனக்காக பாடப்படுகிறது. வாலிப பிள்ளையே, இங்க வந்திருக்கிற வாலிப பிள்ளைகள் பாக்கியவதிகள். இங்க கூடி இந்த நேரத்தில் வந்திருக்கிற வாலிப பிள்ளைகள் பாக்கியவதிகள். ஏசப்பா அவங்களோட தனித்தனியாய் பேச போகிற நேரம். பரலோகம் திறந்திருக்கிறது, வானம் திறக்கப்பட்டிருக்கிறது, வாத்தியங்கள் வாசிக்கப்படுகிறது, தேவ தூதர்கள் பாடுகிறார்கள். திறக்கப்படுகிறது. அநேகருடைய ஆவின் செவிகள் திறக்கப்படுகிறது. God is opening your eyes. You can see the glory of God. You can speak to God. You can hear the voice of God now. இப்போது தேவனுடைய சத்தத்தை நீ கேட்க முடியும். உம்முடைய ஆவின் கண்களை இயேசுவை நீ தரிசிக்க முடியும். வாலிப பிள்ளையே, வாலிபையின் அன்பியான சகோதரியே, இயேசுடைய வல்லமை உனக்கு நேராய் திறந்திருக்கிறது. உடல் தாங்க முடியாமல் இருக்கு தேவ வல்லமை. உன் சரீரம் தாங்கவே முடியல, உன் சிந்தனை தாங்கவே முடியல, உன் இருதயம் தாங்க முடியல. கர்த்தருடைய வல்லமை உன்னை அப்படியாய் தொட்டு கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய அக்கினி உன்னை அப்படியாய் தொட்டு கொண்டிருக்கிறது. வாலிப பிள்ளையே, வாலிப பிள்ளையே, உனக்கு விரோதமாய் எழும்பின ஆயுதம் இப்போது உடைக்கப்படுகிறது, இப்போது நசுக்கப்படுகிறது. கர்த்தருடைய இருதயம் உன் இருதயமாய் இணைக்கப்படுகிறது. அப்பாவுடைய இருதயம் உன்னோடு இணைக்கப்படுகிறது. நன்றி 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 அப்பா. Yes, thank you Lord, thank you Lord, thank you Daddy. நன்றி அப்பா. Yes, thank you Lord. Yes, okay Father. நன்றிப்பா. இசையா நீக்கு உங்களுக்கு ஸ்தோத்திரம்பா. ఇంత మంచి దేవుడయ్యా, ఇంత గొప్ప దేవుడు ప్రభువా, ఇప్పుడు నల్ల దైవం
என் வாழ்க்கை தொட்டதை பார்க்கிறோம். இங்க நின்றிருக்கிற வாலிப பிள்ளைகள் வாழ்க்கை இன்னும் அதிகமாய், இன்னும் வல்லமையாய், மணிக்கணக்காய் கர்த்தருடைய வேதத்துல மணிக்கணக்கா முழங்கால நின்று காலேஜ்களை அசைக்கணும் ஆண்டவரே. குடும்பங்களை கர்த்தர் வாலிப பிள்ளைகளை கொண்டு அசைக்கப்படணும் அப்பா. இந்த சென்னை பட்டணம் மாத்திரமல்ல, அநேகர் வெளிநாடுகள் போய் அசைக்கப்பட வேண்டும். வாலிப சகோதரிகள் மேல் அப்படிப்பட்ட கிருபை ஊற்றி விட்டீரே. நன்றி 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 அப்பா. கர்த்தர் சொல்றாரு, இன்று இரவு நீ வீட்டுக்குள்ள போயிட்டாலும் சரியாய் 12 மணிக்கு இயேசு உன்னை தனியாய் சந்திக்க போகிறார். வாலிப பிள்ளைங்க எல்லாருமே சரியாய் 12 மணிக்கு உன் அலாரம வைத்து இன்று இரவு நீ தனித்து ஒரு பகுதி, ஒரு இடத்துல, உன் ரூம்லயோ உன் வீட்டுல ஏதோ ஒரு தனியா ஒரு இடத்துல போய் இயேசுவை நீ சந்திக்க போற. அவர் உன்னை சந்திக்க போறாரு. நீங்க 2 பேரும் இணைந்து பேச போகிறீங்க. Tonight early morning in the 2 o'clock God gonna speak to you. Jesus gonna speak with you. உன்னோட பேச போறாங்க, நீங்களும் அவரோட பேச போறீங்க. இந்த வாலிப பிள்ளைகளுக்காக ஒரு பெரிய கரங்களை தட்டுவோம் தாய்மார்களே. எங்க அப்பா இயேசு சந்தோஷப்படுகிறாரு. ஆவியானவர் களை கூறுகிறாரு. எஸ், இப்ப வாலிப பிள்ளைங்க உட்காருங்க. வாலிப பிள்ளைங்க உட்காருங்க. Thank you Lord. Thank you Jesus. திருமணமாகி Thank you Lord. 45 வருட வயசுக்குள்ளவர்கள், திருமணம் ஆகினதுல இருந்து 45 வயசுக்குள்ள இருக்கிறவங்க எல்லாம் எழுந்து நிற்புங்க. Thank you in the name of Jesus. கர்த்தருடைய ஆவியானவரே, உம்முடைய பிள்ளைகள் மேல எஸ் கர்த்தருடைய ஆவியானவர் எழும்பி நிற்க வைத்திருக்கிறார். Thank you Jesus. சொல்லுகிறார், உங்கள் கையில ஒரு ஆயுதம் கொடுக்கப்பட போகிறது. இப்போதே உங்க கையில ஒரு ஆயுதம் கொடுக்கப்படும். அந்த ஆயுதத்தோடு நீ குடும்பத்தில் பிரவேசிப்பாய். அந்த குடும்பங்கள் எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதித்து உன்னை கொண்டு அந்த ஆயுதத்தை வைத்து உன்னை கர்த்தர் அவிதூரமாய் பயன்படுத்த போகிறார். எத்தனை பேர் உடைய வலது கரத்தை உயர்த்தி அந்த ஆயுதத்தை வாங்க போறீங்க? ஆவியானவர் இப்போது உனக்கு நேராய் கடந்து வந்து அந்த ஆயுதத்தை உன் கரத்துல கொடுக்க போகிறார். தூடாக தடல ரபா ஷபாந்த ராக தடல ரபாந்த டல ரபா தூடாக தடல ரபா ஷபாந்த டல ரபா. பிசாச ஓட ஓட துரத்த போகிறீங்க. உன் குடும்பத்துல இப்போது நீ போகும்போது இந்த ஆயுதத்தோட நீ பிரவேசிக்கும் போது பிசாசு ஓட ஓட ஓடும். உன்னை பார்த்து அலறி ஓட போகிறது. உன் வீதியில் இருக்க அசுத்தாவி அலறி ஓட போகிறது. இந்த பட்டணத்தில் இருக்க ஆவிகள் அலறி ஓடும். உன் கையில கொடுக்கப்படுகிற ஆயுதம் அது இயேசு என்ற நாமம். அது இயேசு என்ற நாமம். ஆயுதம் சொல்லுங்க, இயேசு இயேசு என்ற நாமம். அந்த ஆயுதத்தோட புறப்பட போகிறாய். அந்த ஆயுதத்தோட நீ புறப்பட போகிறாய். உன் குடும்பத்துல என்ன வந்தாலும் சரி, இயேசு என்ற நாமத்தை பயன்படுத்து. இயேசு என்ற நாமத்தை பயன்படுத்து. ஒரு சுகவீனமாய் இருக்கிறார்களா, அவர்களை பார்த்து இயேசு என்ற நாமம் சொல்லு. ஒருவர் பாவத்தில் இருக்கிறார்களா, அவர்களை பார்த்து இயேசு என்ற நாமம் சொல்லு. நீ ஜெயம் பெற போகிறாய். சகோதரியை ஜெயம் பெறுகிறாய். சகோதரிகளை ஜெயம் பெற்றுக் கொள்கிறாய். நீ பெற்றிருக்கிற இயேசு சாதாரணமானவர் அல்ல. அந்த ஆயுதம் சாதாரணமான ஆயுதம் அல்ல. இந்த சென்னையை தலைக்கீழாய் மாற்றக்கூடிய ஆயுதம். உன் குடும்பத்தை தலைக்கீழாய் மாற்றக்கூடிய ஆயுதம். இது இந்தியாவை தலைக்கீழாய் மாற்றக்கூடிய ஆயுதம். இந்த இயேசு என்ற நாமம். இயேசப்பா சொல்லுகிறார், என் நாமத்தை என் பிள்ளைகளுடைய கருத்துல நான் கொடுக்கிறேன். இந்த ஆயுதத்தை வைத்து மரண பரிந்தும் இயேசுவுக்காக நீ பயன்பட வேண்டும். இந்த ஆயுதத்தை ஒருவராக இழந்து விடக் கூடாது. இந்த ஆயுதத்தை ஒருவரு கூட இழந்து விடக் கூடாது. நீ பரலோகம் போய் நிற்கும் போது இயேசு என்ற நாமத்தில் எத்தனை ஜெயங்களை எடுத்தாயோ அத்தனை ஜெயம் உனக்கு முன்பாக நிற்கப்படும். இந்த உலக கண்கள் அதை பார்க்கும். அப்படி எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களா? கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. நான் அப்படி நிற்பேன் ஆண்டவரே.
ஆண்டவரே உம்முடைய ஆயுதத்தை நான் பெற்றிருக்கிறேன். இயேசுவின் நாமத்தை நான் பெற்றுவிட்டேன். இந்த ஆயுதத்தோடு கூட நான் கடந்து செல்கிறேன். ஜெயம் கொள்ளுவலாய். Thank you Lord. Thank you Jesus. கர்த்தாவே உமக்கு நன்றி. 45 வயதுக்கு அப்பாற்பட்டவர்கள், வயதானவர்கள் வரைக்கும், முதிர் வயது வரைக்கும் இருக்கிறவர்கள், முடிந்தவர்கள் எழுந்து நிற்கலாம். மீதியானவர் உட்காருங்க. முடிந்தவர்கள் எழுந்து நிற்கலாம். உங்க வீட்டுல கூட இருக்கலாம் வயதானவர்கள், 45 வயதுக்கு அப்பாற்பட்டவர்கள். Thank you Lord. ஓ எஸ், ஆவியானவர் சொல்றார், உங்க வலது கையை இருதயத்தின் மேல் வைத்துக் கொள்ளுங்க. அப்படி வலது கை இருதயத்தின் மேல் வைத்துக் கொண்டு கர்த்தர் உன்னிடத்தில் ஒரு ஆயுதத்தை கொடுக்க கர்த்தர் விரும்புகிறார். அந்த ஆயுதம் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், துதியின் ஆயுதம். துதியின் ஆயுதம். நீ உட்கார இடத்துல துதிச்சினா போதும், இருதயத்திலிருந்து உன் இருதயத்திலிருந்து அந்த துதி புறப்பட்டா போதும். உன் பிள்ளைங்க சரிப்படுவாங்க, உன் மருமகள் சரிப்படுவாங்க, உன்னுடைய குடும்பம் செவிக்கும். அந்த துதியின் ஆயுதத்தை கர்த்தர் உன் இருதயத்தில் இப்போது வைக்க வருகிறார். உன் இருதயத்தில் துதியின் ஆயுதத்தை வைக்க விரும்புகிறார். துதி துதி. இதுவரைக்கும் நீ முறுமுறுத்த அழுத புலமென, இனிமே நீ துதித்தே ஜெயத்தை எடுக்க போகிறாய். துதித்து துதித்து ஜெயத்தை எடுக்க போகிறாய். துதியின் சத்தம் உன் இருதயத்திலிருந்து புறப்படுகிறது. உன் இருதயத்திலிருந்து புறப்படுகிறது. தேவனுடைய பிள்ளையே, தூஷியா கரலராமா தூராங்கதடலராமா. Praise you Father. Praise you Lord. Praise. Oh yes, இப்போது எல்லா சபையார் யாவரும் எழுந்து நிற்போம். எல்லா சகோதரிகள் எழுந்து நிற்போம். 2 கரங்களை வானத்துக்கு நேராய் உயர்த்தி எல்லா வான மண்டலத்தின் ஆவியை விரட்ட போறீங்க. நீங்களே விரட்ட போகிறீங்க. என் குடும்பத்துக்கு விரோதமா இனி எந்த கிரியை செய்ய முடியாது. என் பட்டணத்துல செய்ய முடியாது. என் வீட்டுல செய்ய முடியாது. போராடி என் சாலையில் ஆயுதத்தை பயன்படுத்து. ஆயுதத்தை பயன்படுத்து. ஓ ஆவில நிறுத்தி பயன்படுத்து. இயேசுவின் நாமத்துல பயன்படுத்து. துதியின் நாமத்துல பயன்படுத்து. பயன்படுத்து பயன்படுத்து. வல்லமை இயேசுவை பார்க்கிறார். இயேசுவை பார்க்கிறார். இயேசுவை காண்கிறார். நீ எப்படி பயன்படுகிறாய் என்று பார்க்கிறார். நீ எப்படி பயன்படுகிறாய் என்று பார்க்கிறார். God is watching you. Jesus forgives you. பயன்படுத்து பயன்படுத்து. நிறுத்தாது. பலத்தை கொண்டு பயன்படுத்து. இப்போது வீட்டுக்கு போகும்போது, நீ வீட்டுக்கு போகும்போது இந்த ஆயுதத்துடைய மகிமை நீ பார்க்க போகிற. இந்த ஆயுதத்தோட நீ கடந்து போகும்போது, நீ நடந்து போகும்போது அந்த மகிமை நீ பார்க்க போகிற. Do you believe that? Yes. நீ விசுவாசிக்கிறாயா? Yes, Jesus. இன்றைக்கே மகிமை பார்க்க போற. இன்றைக்கே மகிமை பார்க்க போற. சபையே, கர்த்தருக்காக யுத்த வீரனே. யுத்த களத்தில் நீ வந்துட்ட. நீ யுத்த வீரனாய் நின்று விட்டாய். ஆயுதத்தை பயன்படுத்து பயன்படுத்து. விடாதே விடாதே விடாதே.